ஐயா நேரலை தொடங்கியாச்சு. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய சான்றோர் தளமானது இன்று ஆகச்சிறந்த ஒரு மைல்கல்லை எட்டி இருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த வகையிலே சான்றோர் தளத்தினுடைய 98வது மின்னூல் வெளியீட்டு நிகழ்வானது இன்று சிறப்பாக நடைபெற இருக்கிறது. குறிப்பாக சிறப்பு என்று ஏன் குறிப்பிடுகிறோம் என்றால், நம்மிடையே ஒரு அருமையான கவிதை தொகுப்பை கொண்டு வந்து இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நாகநந்தினி என்கிற ஒரு இளவல் நம்மோடு இணைந்திருக்கிறார். நிச்சயமாக நாம் அவரை வாழ்த்த வேண்டும், அவர் இன்னும் வளர வேண்டும், தமிழுக்கு வளம் சேர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே இன்று இந்த நூலினை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் என்பது உண்மை. அவருடைய அத்துவான காடு என்கிற ஒரு அருமையான கவிதை தொகுப்பு இன்று நம்முடைய அரங்கத்திலே வெளியாகிறது, அறிமுகம் செய்யப்படுகிறது. இந்த அரங்கத்திலே வந்திருக்கக்கூடிய குறிப்பாக சான்றோர் தளம் மற்றும் பன்னாட்டு பயன்பாட்டு குழுமம் இணைந்து நடத்துகிற இந்த அரங்கத்தில் இந்த அத்துவானக்காடு கவிதை நூல் வெளியிடப்படுகிறது, அறிமுகப்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் இந்த அரங்கத்தில் வந்திருக்கக்கூடிய அனைவரையும் அன்போடு வரவேற்பதற்காக நம்முடைய மதிப்பிற்குரிய சான்றோர் தளத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் உலக தமிழ் கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளராகவும் இருக்கக்கூடிய பாவலர் மன்னர் மன்னன் அவர்களை அன்போடு வரவேற்புரை வழங்க அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா, அனைவரையும் வரவேற்க. குளிர்ந்து கல்லான தொன்னாடாம் மணிப்படை வார்த்தெடுத்த எண்ணாள் அணிசை கண்டங்கள் 5 மழ அடிநாளை எம்மொழியும் தோன்றா இருள் நாளில் எம்முட சென்றதிராய் உதித்தெழுந்து உயிர் வளர்த்தி பனிக்கடலும் பாழ்நெருப்பும் பகைவர்களும் இடரளித்தும் கனிக்குலையாய் அமிழ்தோற்றாய் முக்கழக கடல் தந்த முத்தாம் தொல்காப்பியமாய் 18 திருக்குறள் சேர் 14 கீழ்கணக்காய் காப்பியங்கள் ஈரைந்தாய் வந்திசை தமிழனங்கே வையத்தின் தாய்மொழியை செந்தமிழை வணங்குகிறேன். சான்றோர் தளமும் பன்னாட்டு பயன்பாட்டு குழுமமும் நடத்தும் வீட்டரங்கம் 98 சான்ற மக்களை 2005 மீனத்தின் 11ஆம் நாள் 25/3/2025 செவ்வாய்க்கிழமை நாம் குழுமியிருக்கிற இந்த அரங்கம் கவிஞர் நாகநந்தினி அவர்கள் எழுதிய அத்துவானக்காடு என்கிற நூலினை பங்கேற்றம் செய்து அதை பற்றி மன்னரையா ஏழைன்னு சொல்லுதான் அம்பலத்தில் ஏறாதுன்னு சொல்லுவாங்க. மன்னர் குரலே அம்பலத்தில் ஏற மாட்டேங்குது. மன்னருக்கு இணைய சிக்கல்ங்கய்யா, அவருடைய ஒளியும் நிச்சயமா நிச்சயமாக நல்லா இருக்கு இந்த கமெண்ட். ஆமா ஆமாயா. இந்த அரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய இன்று நூலினை திறனாய்வு செய்யக்கூடிய நிமிர் இலக்கிய வட்டத்தினுடைய செயலாளர் கவிஞர் சேரா கிருஷ்ணகுமாரி அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதை போலவே இந்த அரங்கத்திலே ஒரு சிறப்பான வாழ்த்துறை வழங்கி இருக்கக்கூடிய எங்களுடைய அன்புக்குரிய வந்துட்டீங்களா ஐயா? வாங்கய்யா வாங்கய்யா. வந்து விட்டார். திடீர் என்று நாம் இணைய சிக்கல் இருப்பதுதான் நம்ம நிகழ்வு போகிறேன். ஒரு அனைத்து நாங்க மன்னர் மன்னன் ஐயா, நாங்க வரவேற்பு உரை கேட்கலான்னு வந்தோம். வரவேற்பு பாடலா இருக்கேங்க. வரவேற்பு புள்ளிகள் தான் கேக்குது, அதனால நானே வரவேற்றேன் ஐயா. மகிழ்ச்சி, நன்றி. அந்த வகையில இன்று வரவேற்புரை வழங்குவதற்காக வருகை புரிந்திருக்க மன்னர் மன்னன் அவர்களை முதலிலே அன்போடு வரவேற்கிறேன். அடுத்து சிறப்பான திறனாய்வை தரக்கூடிய இருக்கக்கூடிய அன்பிற்குரிய சேரா கிருஷ்ணகுமாரி அம்மா அவர்களை அன்போடு வருக என்று வரவேற்கிறேன். வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய தமிழிலன் ஐயா அவர்களையும், நம்முடைய அமிர்தம் பீட்டராசன் ஐயா அவர்களையும், நம்முடைய இலக்கிய சிம்மம் பாபு சஜன் அவர்களையும், ஷாலினி ஜெரால்ட் அவர்களையும் அன்போடு வருக என்று வரவேற்கின்றேன். அதை போலவே
ஏற்புரை வழங்கக்கூடிய அத்துவானக்காடு என்னும் கவிதை தொகுப்பினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய கவிஞர் சே நாகநந்தினி அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அதே போலவே அரங்கத்திலே குழுமி இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க படைப்பாளிகளாக இருக்கக்கூடிய நம்முடைய சுசித்ராம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு வருக வருகின்ற வரவேற்கின்றோம். தி வரதன் அவர்கள் இருக்கிறார், அவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். அதனி ஐயா அவர்கள் விழுப்புரம் அவர்கள் இருக்கிறார், அவரையும் வரவேற்கிறோம். செந்தில்குமார் அவர்கள் இருக்கிறார், அவரையும் அன்போடு வரவேற்று அரங்கத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும், குறிப்பாக பாபுஸ்தரன் ஐயா அவர்கள் அனைவரையும் அன்போடு வருக வருகின்ற வரவேற்கின்றோம். அடுத்து அரங்கத்திலே நம்முடைய அரங்கத்தின் அடுத்த நிகழ்வாக முதல் வாழ்த்துறை வழங்குவதற்கு நம்முடைய நான் ஒரு ஐஏஎஸ் அகாடமியுடைய இயக்குனராகவும் தமிழ்நாட்டு அரசினுடைய மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்தின் உறுப்பினராகவும் அண்ணா பல்கலைக்கழகத்திலே தமிழ் பயிற்றுனராகவும் இருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் தமிழியலன் ஐயா அவர்களை அன்போடு வாழ்த்துறை வழங்குவதற்கு அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா, வாழ்த்துறை தாருங்கள். தமிழியலன் ஐயா வாங்க ஐயா. வந்துவிட்டு நான் 3 முறை அழைப்பீங்கன்னு நினைச்சேன் நானு. ஏன்னா அத்துவான காட்டுல நல்லது, மகிழ்ச்சி. சான்றோர் தளம் இடைவிடாது நிகழ்ச்சிகளை நடத்துவது என்பதும் அதன் வழியாக நூல் திறனாய்வுகளை செய்வது என்பதும் மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒரு நிகழ்வு ஆகும். அதுவும் இன்றைய நூல் நம்முடைய வரவேற்புரையின் முதல் பகுதியை செய்த தம்பி மன்னர் மன்னன் அவர்களும் அதனை நிறைவு செய்த வெற்றிவேல் நிலவன் அவர்களும் குறிப்பிட்டதை போல ஒரு இளம் ஆளுமை எவ்வளவு ஆழமாக சிந்தித்திருக்கிறார் என்பதை இந்த நூலிலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இளைஞர்கள் சரியான பாதையிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டுதான் இன்றைய அரங்கின் மையமாக இருக்கிற நாகநந்தினி அவர்களுக்கு எனது அன்பான வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் நடத்துவதில் நண்பர் பீட்டராசன் அவர்களுக்கு உறுதுணையாக நின்று கொண்டிருக்கிற மன்னர் மன்னன் அவர்களுக்கும் வெற்றி நிலவன் அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். அரங்கத்தில் இருக்கிற பாபு சசிதரன், சுசித்ரா, வரதன், கிருஷ்ணகுமாரி, திறனாய்வுரை வழங்க இருக்கிற அம்மா சேரா கிருஷ்ணகுமாரி, நாகநந்தினி, செந்தில்குமார், எங்களது அன்புக்குரிய திருக்குறள் தங்கவேலனார், விழுப்புரத்திலிருந்து இணைந்திருக்கிற அதனி உள்ளிட்டவர்களுக்கு அன்பான வணக்கம். பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் நாம் எங்கே இருக்கிறோம், எப்படிப்பட்ட படைப்பிலக்கிய காலத்திலே இருக்கிறோம் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் இலக்கிய அரங்குகளிலே நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். சங்க காலம், சங்கம் அருவிய காலம், பக்தி இலக்கிய காலம், பிற்கால சோழர் காலம், சிற்றிலக்கிய காலம் என்றெல்லாம் தமிழ் இலக்கிய வரலாறு வகைப்படுத்தப்பட்டிருப்பதும் ஆங்கிலேயருடைய வருகைக்கு பிறகு இயற்கைவாதம், நேச்சுரலிசம், ரொமான்டிசிசம், ரியலிசம், சர்ரியலிசம், மேஜிக்கல் ரியலிசம், மாடர்னிசம், போஸ்ட் மாடர்னிசம் என்றெல்லாம் அந்த கோட்பாடுகளுடைய செய்திகளை ஆங்கில இலக்கியங்கள் அல்லது ஐரோப்பியர்களின் வழியாகவும் அறிகிறோம். ஆனால் தமிழ் இலக்கிய பரப்பில் நாம் இன்று எங்கு இருக்கிறோம், நம்முடைய சமகாலத்திற்கு வரப்போகிற காலம் என்ன பெயரை வைக்கப் போகிறது என்பதை நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறேன். அது என்னவென்றால் அடித்தட்டு மக்களுக்கான இலக்கிய பணியினுடைய காலம். தலித்துகளாக, திருநங்கைகளாக, மாற்றுத்திறனாளிகளாக, முதியவர்களாக, குழந்தைகளாக, கைம்பெண்களாக இருந்து கொண்டிருக்கிறவர்களின் வலியை புரிந்து கொள்வது என்பதும் அந்த வலியை பொது புத்திக்கும் பொது மனிதர்களுக்கும் கடத்துவது என்பதும் அதன் வழியாக மாந்தநேயத்தினுடைய முழுமையான கூறுகளை மீட்டெடுப்பது என்பதுமாகத்தான் இந்த இலக்கியங்கள் அமைகின்றன, அமைய வேண்டும். அந்த அடிப்படையில் நாகநந்தினி அவருடைய கவிதைகள் மிக அழகாக கூர்மையாக இருப்பதை பார்க்கிறேன். அன்பிற்குரிய சேரா கிருஷ்ணகுமாரி அவர்கள் கூர்மையாக தயார் செய்து வந்திருப்பார். விடக்கூடாது என்பதிலே எனக்கு ஐயா குரல் கேட்கலையா? தமிழியலன் ஐயா.
குரல் முடங்கிடுச்சுயா. அத்துவான காடுங்கிறதுனால ஆளுக்கு ஆளு குரல் கேட்க மாட்டேங்குது. ஐயா ஒரே தமிழ் நிமிடம். பேசுங்க பேசுங்க. ஐயா இப்ப கேக்குதா? இல்ல இல்ல, நல்லா நான் கேக்குதுயா, நல்லா கேக்குதுயா. அது நான் அந்த கவிதைகளை ஒரு 3 கவிதைகள் மட்டும் படம் எடுத்து வச்சேன். அதை சரியா ஷேர் பண்ணி பேசலான்னு நான் வந்தபோது அது வேற ஏதோ பகுதிக்கு போயிடுச்சு நினைக்கிறேன். சரியா சரியா சரி. இப்ப என்னுடைய குரல் கேட்டுட்டு இருக்கா? கேக்குதுயா, நல்லா கேக்குதுயா, நல்லா கேக்குதுங்கய்யா. மகிழ்ச்சி. அப்போ ஒரு 3 கவிதைகளை நான் பார்க்கிறேன். ஒரு கவிதை உங்களுக்கு காட்சிப்படுத்திருக்கேன், தெரியும்னு நினைக்கிறேன். படலம்னு ஒரு கவிதை. வாசலுக்கு வெளியிலே என்னை நிற்க வைத்த நிலைப்படியை பெயர்த்து தொப்பியாக அணிந்து கொண்டவர்கள் போனால் போகிறது என்று ஆணிகளால் செய்த செருப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு அழகான குறியீடு, ஒரு படிமம். ஒரு தொன்ம உத்தியிலே நின்று ஒரு பெரும் செய்தியை ஒரு இளம் படைப்பாளி சொல்லி இருக்கிறார் என்பதை வியப்போடு பார்க்கிறேன். அரங்கத்திலே இருப்பவர்கள் அனைவரும் படைப்பாளிகள் என்பதனால் பெரிய விளக்கம் எதுவும் சொல்ல தேவையில்லை. அழகாக இருக்கிறது. ஒரு கோயிலுடைய நிலைப்படியை பெயர்த்து தொப்பியாக அணிந்து கொண்ட இனத்திற்குரியவர்கள் போனால் போகிறது என்று ஆணிகளால் செய்த செருப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதிலே ஒரு 3000 ஆண்டுகால வரலாற்றினுடைய குறியீடு அடங்கி இருக்கிறது. ஆணி குத்தும் வலியோடு நடக்கும் இடமெல்லாம் காலம் போடும் தெருக்கூத்தில் ஒப்பனைகளாக தொடுதிரை பளபளப்பு, ஆடைகளாக சட்டங்களின் பக்கங்கள், ஓங்கிய குரலொலிகளாக இயந்திரமயத்தின் சப்தம், விளக்கொளியில் மின்னும் கூத்தில் கதையாக ஆக்கிரமித்திருக்கிறது முடிவுறாத என் குலம் தாழ்த்தும் படலம். நாகநந்தியினுடைய சொல்லாடலை நான் பார்க்கிறேன். படலம் என்கிற சொல் காப்பி இலக்கங்களிலே வருகிற ஒரு சொல்லை அழகாக எடுத்துக்கொண்டு வந்து குலம் தாழ்த்தும் படலம் என்று அவர் கையாண்டிருக்கிற அந்த இலக்கிய உத்தி இருக்கிறது அல்லவா? உண்மையிலேயே தமிழ் இலக்கிய பரப்பிலே நாகநந்தினி இன்னும் பல உயரங்களை எட்டுவார். அவருக்கான ஒரு நூல் திறனாய்வினை சான்றோர் தளத்தின் 98வது நிகழ்விலே நாம் செய்திருக்கிறோம் என்பது நமக்கெல்லாம் பெருமை சேர்ப்பதாக அமையும் என்பதை நான் நெஞ்சிலே வாய்மை நிரப்பி பகிர்ந்து கொள்கிறேன். விதியின் இசை என்று ஒரு கவிதை. கன்னத்தில் வடித்த கண்ணீர் துளிகளை கோர்த்து அலங்கார தோரணமாய் தொங்கவிடப்பட்ட வீதியின் வீட்டு வாசலில் அமர்ந்து மண்ணை அள்ளி வாரி வீசி சாபமிடுகிறது மனித இனம். வீட்டுக்குள்ளே வாழ்க்கையை அறுத்து இசைக்கட்டையாய் பொருத்தப்பட்ட பியானோவை இன்பத்தையும் துன்பத்தையும் இரு கைகளாய் பெற்ற உணர்ச்சி தேவதை வாசித்துக் கொண்டிருக்கிறது. அதை ரசித்து கேட்டபடி பொது தேர்வை போல் நேர கட்டுப்பாடுகளை விதித்துக் கொண்டு கஷ்டங்களுக்கான கதைகளையும் சந்தோஷங்களுக்கான கவிதைகளையும் எழுதி குவிக்கிறது இது. அடடா, எவ்வளவு வாழ்வியல் அனுபவம் இந்த ஒரு கவிதை கொண்டு. இங்க இருக்கிற ஒடுக்குமுறை சமூகம், ஒடுக்குகிற சமூகம், ஒடுக்கப்படுகிற சமூகத்தினுடைய குரல், அங்கே இருந்து வருகிற ஒரு இசைக்கட்டையிலே ஒலிக்கிற முரண்களாக இருக்கிற மகிழ்ச்சியும் துயரமும். ஆனால் அதை கூட முழுதாக சொல்லிவிட முடியாத மாதிரி ஒரு தேர்வு அறையிலே இருக்கிற நேர கட்டுப்பாட்டோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த விதி என்கிற செய்தி. தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் இன்னும் இன்றைக்கு இருக்கிற நவீன இலக்கியவாதிகளுக்கும் கூட கைவந்து விட முடியாத ஒரு சொல்லாடலையும் ஒரு இலக்கிய ஆழம் நிறைந்த ஒரு பார்வையையும் நம்முடைய அன்பிற்குரிய நாகநந்தினி அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள் என்பதிலே எனக்கு பெருமகிழ்ச்சி இருக்கிறது. ஓய்வை குறித்து 1-2 இடங்களிலே அவரது கவிதைகள் இருக்கின்றன. அந்த ஓய்வு என்பதற்காக நேரமில்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கிற, உழைப்பினால் சுவையேற்றப்பட்டிருக்கிற அந்த இனம் சற்று நேரம் கண்ணயர்ந்து விட முடியுமா என்று பார்ப்பதும், சற்று நேரம் கண்ணயர்கிற ஓய்வு கிடைத்து விட்டால் அதுவே சொர்க்கமாக அமைந்து விடுகிறது என்று சொல்லுகிற இன்னொரு கவிதையும் நான் படித்தேன்.
மிக அழகாக இருக்கிறதம்மா. நான் கூடுதலான செய்திகளை வாழ்த்துறையிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் நூல் திறனாய்வுக்காக மிகச்சிறந்த ஆளுமை ஒருவர் அணியப்படுத்தி கொண்டு வந்திருக்கிற போது நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்ற நேர கட்டுப்பாட்டினை எனக்கு நானே விதித்துக் கொண்டு இந்த 98வது நிகழ்வு என்பது மன்னர் மன்னனும் வெற்றி நிலவனும் சொன்னதைப் போல உண்மையிலேயே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வுதான். ஏனென்றால் இளைய படைப்பாளிகளை சான்றோர் தளத்திலோ கலந்துரையாடலிலோ கவிதை உறவிலோ நம்மை சார்ந்த இலக்கிய அமைப்புகளிலோ சந்தித்திருக்கிறோம். ஆனால் நாகநந்தி படித்திருக்கிற படிப்பின் ஆழம், அவர் பயன்படுத்துகிற சொல்லின் ஆழம், அவர் எடுத்து வருகிற படிம உத்திகள், அதன் வழியாக வாசகனுக்கு அவர் கடத்துகிற செய்திகள், அதன் வழியாக மீட்டெடுத்து கட்டமைத்து விட முடியுமா என்று பார்க்கிற மனிதநேய கோட்டையினுடைய கற்கள் என்று நாகநந்தினியை வியந்து பாராட்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, விரைவில் மிக உயரங்களை நாகநந்தினி எட்டுவார், நாம் எல்லோரும் மனம் மகிழ்வோம் என்று வாழ்த்தினை அவருக்கும் தனிப்பட்ட முறையில் சொல்லி எனது வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. நிச்சயமாக படைப்பாளருக்கும் அரங்கிலே இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு ஊக்கமான ஒரு வாழ்த்துரை தந்திருக்கிறீர்கள். நன்றி. வழக்கமாக 5-6 கவிதைகள் எல்லாம் எடுத்து அதிலிருந்து சிலவற்றை எடுத்து சொல்லுகிற ஒரு வழக்கத்திலிருந்து மாறி அதெல்லாம் ஒரு கவிதை என்கிற நிலையில இருந்து நம்ம சொல்ல வேண்டிய சூழலில் இருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய நாகநந்தனுடைய கவிதை தொகுப்பை முழுவதுமாக வாசித்து பார்த்தேன். அனைத்துமே ஏதாவது ஒரு வகையில் சிறந்த கவிதைகளாகத்தான் இருக்கின்றன. அந்த வகையில நாகநந்தனிக்கும் வாழ்த்துக்கள், நம்முடைய தமிழன் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து வாழ்த்துறை நம்முடைய மதிப்பிற்குரிய இலக்கிய சிம்மம் அவர்கள், நிமிர் இலக்கிய வட்டத்தினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய நம்முடைய ஐயா சேராவை பேச விட்டுருங்கய்யா. நான் பேசன்னா அதுக்கப்புறம் சரியா வராதுங்கய்யா. அதனால சேரா பேசிட்டுங்கய்யா, நான் கடைசியா பேசுறேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார், பேசுங்க சார். நீங்க இல்ல பரவாயில்ல சேரா, நீங்க பேசிடுங்க, நான் கடைசியா பேசிக்கிறேன். நீங்க பேசி முடிச்சு. சேரா பேசலன்னா கவிதை கரை சேரான்னு நினைச்சிட்டீங்களா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி. நம்முடைய வாழ்த்துறை வழங்கக்கூடிய நம்முடைய பாபு ஐயா அவர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப அடுத்து நம்முடைய அரங்கத்தினுடைய மையப்பகுதியில் நூல் திறனாய்வினை வழங்குவதற்கு நம்முடைய மதிப்பிற்குரிய ஆளுமை கவிஞர் நிமிர் இலக்கிய வட்டத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய சேரா கிருஷ்ணகுமாரி அம்மா அவர்களை அன்போடு நூல் திறனாய்வினை செய்வதற்காக அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா, நூல் திறனாய்வினை தாருங்கள். நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சான்றோர் தளம் மற்றும் பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமம் இணைந்து நடத்தும் மின்னூல் வெளியீட்டு அரங்கம் நிகழ்வு 98 உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மிகச் சிறப்பான வரவேற்புரை அளித்த மன்னர் சான்றோர் தளத்தின் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் வாழ்த்துறை மிகச் சிறப்பான ஒரு வாழ்த்துறை அளித்த ஐயா அவர்கள் தமிழ் ஏலன் ஐயா அவர்களுக்கும், பிறகு வாழ்த்துறை வழங்குவதாக சொன்ன இலக்கிய சிம்மம் நம்ம பாபு சசிதரன் அவர்களுக்கும், மிக சிறப்பாக நிகழ்வினை ஒருங்கிணைத்து சென்று கொண்டிருக்கும் ஐயா வெற்றி நிலவன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல வாசகனை கொண்டே ஒரு நல்ல புத்தகம் அடையாளம் காணப்படுகிறது. இதை ஜார்ஜ் பெர்னாட்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல வாசகனை கொண்டே ஒரு நல்ல புத்தகம் அடையாளம் காணப்படுகிறது. அப்படியான நல்ல புத்தகங்களை அடையாளம் கண்டு அதை வாசகர்களுக்கு நடுவே கொண்டு செல்வதில் நம்முடைய சான்றோர் தளம் மிக சிறப்பான ஒரு பணியை செய்து கொண்டு வருகிறது. படைப்பாளர்களையும் படைப்புகளையும் வாசகர்களுக்கு கொண்டு செல்கிறது. அனைவருக்கு மத்தியிலும் இதை எடுத்து செல்வது இந்த ஒரு சிறப்பான பணியை சான்றோர் தளம் மிக சிறப்பாக 98வது நிகழ்வாக இதை செய்து கொண்டிருப்பதில் மிகவும் பெருமை, மிகவும் பெருமை. 100வது இதை எட்டி கொண்டிருக்கும் சான்றோர் தளத்திற்கு அனைவரின் சார்பாகவும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாகநந்தியினுடைய நூல் இந்த நூல் தான், அத்வான காடு அவர்களுடைய நூல். நான் அந்த இது போட முடிஞ்சா போடுறேன் சார். அந்த தர முடியுமா சார்? எனக்கு கோஹோஸ்ட் தர முடியுமா?
ஏன்னா அது இது காமிக்க முடியல எதுவும். தமிழில் ஐயா கிட்ட பேசலாமா? நான் முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன். வெற்றி, அவங்களுக்கு கோர்ஸ் கொஞ்சம் கொடுத்துருங்களேன். நான் தமிழில் கிட்ட பேசுறேன். நீங்க பேசுங்கம்மா, நான் பேசுறேன். சரிங்க. இது சே. நாகநந்தினி அவர்களுடைய அத்வான காடு நூல். இந்த நூல் தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் பிறந்து தனது 8வது வயதில் கவிதை பயணத்தை தொடங்கிய இளம் கவிதாயினி சே. நாகநந்தினி அவர்கள். இவர் இதுவரை 3 நூல்களை எழுதியிருக்கிறார். நெருப்பு சாரல், மௌனம் துறக்கும் பெண்மை என்ற 2 கவிதை நூல்களையும், இந்த அத்வான காடு என்ற 3வது கவிதை நூலையும் அவர் எழுதியிருக்காங்க. இவங்களுடைய கவிதை நூல்ல சமுதாயம் தாக்கம் மிகுந்த சிந்தனையுடன் ஆழமாகவும் அழுத்தமாகவும் தான் கண்ட அவலங்களை அவர் நூல் முழுக்க இட்டு நிரப்பி இருக்கிறார். கோர்ஸ் கொடுத்துட்டாங்கம்மா. இதான் அந்த நூல். அந்த நூலினுடைய பின்புற அட்டையும் காமிக்கிறேன். தெரியுது ஐயா? அந்த இது நூல் தெரிகிறது ஐயா? தெரியுதுமா, நல்லா தெரியுதுமா. இது நீங்க ஸ்கிரீன் ஆனா ஷேர் ரொம்ப சின்னதா தெரியுது. சின்னதா தெரியும். இல்ல, ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கீங்க, அதனால நீங்க அந்த புக்கை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. மொத்தமா இருக்கு, ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா பெருசா காட்டினா. ஸ்கிரீன் ஷேர் பண்ணீங்கல்ல, அதுல இருந்து வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் புக்கை காண்பிட்டு அதுக்கப்புறம் உள்ள போங்க ஸ்கிரீன் ஷேருக்கு. இல்ல சார், எனக்கு தெரியாது. என் பையன் தான் சார் செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, இப்போ நீங்க அப்படியே ஸ்கிரீன் ஷேர்லயே போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல புக்கை காமிச்சிட்டீங்கல்ல, சரிங்க. வெளியே வந்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் கவிதையில போயிட்டு சார். இப்போதான் கரெக்டா ஷேர் ஆகுதுங்கம்மா. சரியா சார்? நீங்க தொடரலாம். இந்த நூல் தான் ஐயா நிவேதிதா பதிப்பகம் மூலமாக வெளிவந்திருக்கிற நூல். இந்த நூலின் விலை 100 ரூபாய். பக்கங்கள் 86 பக்கங்கள் கொண்ட நூல் இது. இதனுடைய விலை 100 ரூபாய். 75 கவிதைகளை உள்ளடக்கி வெளிவந்திருக்கிறது இந்த நூல். இந்த நூலில் உள்ள கவிதைகள் எல்லாம் சிறந்த இதழ்களில் பிரசுரமாக இருக்கிறது. வணக்கம் மும்பை, ஆனந்த விகடன், மகாகவி, கதம்பம், பயணம், கொலுசு, நீல நிலா, முத்து கமலம் மின்னிதழ் போன்ற சிறந்த பத்திரிகைகளில் இவர்களுடைய கவிதைகள் வெளிவந்திருக்கிறது. பல்கலை செல்வர் குறிஞ்சி ஞான வைத்தியநாதன் ஐயா அவர்கள் இந்த நூலுக்கு ஒரு சிறப்பான அணிந்துரையை கொடுத்து இந்த நூலை மிக சிறப்பாக எடுத்து சென்றிருக்கிறார்கள். மொத்தம் 75 கவிதைகள் உள்ள நூலில் முதல் கவிதை நான் இங்க குறிப்பிட்டேன் ஐயா. பறை என்று ஆரம்பிக்கிறது முதல் கவிதை. முதல் கவிதையே அது இந்த கவிதை பறை என்ற கவிதை முதல் கவிதை இது. முதல் கவிதையே முத்தாய்ப்பான கவிதையாக இருக்கிறது. முதல் கவிதை, மாட்டுத்தோலை இறுக கட்டி செய்த பறையை மரக்குச்சிகளால் அடித்து வாசிக்கிறேன் நான். என் வயிற்றை இறுக கட்டி செய்த பறையை பட்டினி குச்சிகளால் அடித்து வாசிக்கிறது வறுமை அப்படின்ற இந்த கவிதை இருக்கிறது. வறுமையை இதைவிட சிறப்பாக ஒரு கவிதை எப்படி சொல்ல முடியும்? இவ்வளோ இந்த ஒரு வறுமையை ஒரு 6 வரிகளுக்குள்ள அவ்வளவு அழகாக அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. தனி ஒருவனுக்கு உணவு இல்லையேல் ஜகத்தினையே அழித்திடுவோம் என்றான் பாரதி. அந்த பாரதியின் கோபமும் அந்த பாரதியினுடைய ஆதங்கமும் இவருடைய கவிதைகளிலும் காட்டிக் கொண்டிருக்கிறது இந்த கவிதைகள்.
பசியால் இருக்கிறவனுடைய வயிறு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பசியால் இருக்கிறவனுடைய வயிறு ஒட்டி போய் இருக்கும். அப்புறம் வந்து நிறைய சுருக்கங்கள் இருக்கும். அது வந்து பசி அந்த வறுமையினுடைய சுருக்க கோடுகள வந்து நம்ம அந்த அவருடைய வயிற்றுல பார்க்கலாம். நார்மலாவே எல்லாருமே சொல்லுவாங்க, பசி இருக்கும்போது வந்து ஈரத்துணிய சுத்தி கட்டி டைட்டா கட்டியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது எதற்காக என்று நானும் யோசித்தேன். அது உண்மையிலேயே அது வந்து நிஜமா அப்படி அது நிஜமாவே அது அறிவியல் இருக்கிறதா அதுல அப்படின்னு. அதுல அறிவியல் இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் வந்து ஒரு டைட்டா ஒரு துணியை வைத்து கட்டும்போது அந்த பசியினோட அந்த எரிச்சல் வந்து அந்த ஈரமாக இருக்கிறதால் அந்த பசியினால ஏற்படும் ஒரு வயிற்றில் ஏற்படும் எரிச்சல் வந்து நின்று விடுவதாக வந்துதான் அப்படிதான் நான் வந்து அதை நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, பசியில இருக்கவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வயித்துல வந்து ஒரு சத்தம் வந்துட்டே இருக்கும். அந்த சத்தம் ஏன் வருது அப்படின்னா, வெறும் காற்று அவனுடைய வயிற்றில் இருப்பதால் அந்த குடல் வழியாக அந்த காற்று செல்லும்போது அந்த சவுண்ட் வரதா வந்து சொல்றாங்க. அதுதான் அறிவியலும் அது வந்து அப்படி இருக்கிறது. அதனாலதான் வந்து நம்ம அந்த பசியா இருக்கும்போது நம்ம வயித்துல நம்மளுக்கே அந்த சவுண்ட் கேட்கும். இத வந்து நீங்க அவங்க நாகநந்தினி கவிதையோட அத ஒப்பிட்டு பார்க்கும்போது, அவங்களும் வந்து அதேதான் சொன்னாங்க. மாட்டுத்தோலை எப்படி வந்து இறுக கட்டிய பறையை மரைக்குச்சிகளால் அடித்து வாசிக்கும்போது இசை கேட்கிறதோ, அதே போல நம்ம வயிற்றையும் வந்து இந்த பட்டினி குச்சிகள் அடித்து வாசிக்கிறது அப்படின்னு, பட்டினி குச்சிகள் அப்படின்னு அந்த வறுமையை வந்து அவர்கள் ஒரு அழகிய சொல்லாடல்ல வந்து அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. இப்படி வந்து ஒரு முதல் கவிதையிலேயே நம்ம எல்லோர் மனதிலேயும் வந்து ஒரு சமூக சிந்தனையை தூண்டுற மாதிரி இருக்கிறது இவருடைய முதல் கவிதை. அடுத்த கவிதை ம் இல்ல கழிவுநீர் தொட்டி. அடுத்த கவிதை கழிவுநீர் தொட்டி. கழிவுநீர் தொட்டிக்குள் என்ற இவருடைய 2வது கவிதை. இந்த கவிதை வந்து வாசிக்கிறேன் நானு. அவங்க எல்லாரும் படிக்கணுன்றதுக்காக தான் நான் ஆக்சுவலா இத போட்டப்பா. நம்ம வாசிக்கும்போது சரியா புரியாம போயிடும். இந்த ஒரு கவிதைகள்ல வந்து சில வரிகள் வந்து பஞ்ச் வச்ச மாதிரி இருக்கும், நச்சுன்னு இருக்கும். ஆனா நம்ம நாகநந்தினியோட சிறப்பு என்னன்னா, ஒவ்வொரு வரியுமே வந்து அதுல வந்து ஒரு ப பஞ்ச் இருந்துட்டே இருக்கும். அந்த வந்து நச்சு நச்சுன்னு எழுதியிருப்பாங்க ஒவ்வொரு வரியுமே. பொதுவாகவே கவிதையினுடைய கடைசி வரிகள்ல தான் வந்து அந்த மாரி இருக்கும். ஆனா நாகநந்தினி முதல் தொடக்கத்திலிருந்தே அவருடைய கவிதைகளின் வரிகள் எல்லாமே வந்து அவ்வளவு வந்து ஒரு அழகியலும் அப்படி இருக்கணுன்றதுக்காக இந்த கவிதைகளை வந்து நான் காமிக்கணுன்றதுக்காக தான் இது எனக்கு போட தெரியாது. இருந்தாலும் என்னுடைய மகனின் உதவியோட இதை போட்டுட்டு இருக்கேன் நானு. இந்த கவிதை நீங்கள் அனைவரும் வாசிக்க வேண்டும். கழிவுநீர் தொட்டிக்குள் மூழ்குகிறேன். சகிக்க முடியாத இரைச்சல் சத்தத்திற்குள் காணாமல் போகும் தரை தொடும் கண்ணீரின் ஒளி போல. இதோ எனக்கும் அழுக்கிற்கும் இடையில் உள்ள பரப்பில் பரிகாசங்களை வைத்து சூதாட்டமாடுகிறது. சுத்தத்திற்கும் சுகத்திற்கும் இடைப்பட்ட தூரம். சூரியனை ஏந்த நினைக்கும் தென் திசை என ஒரு வளர்ச்சிக்காக காத்திருக்கிறேன். இந்த நாட்டிற்குள் நுழையாத கழிவு நீக்கும் இயந்திரம் என் காத்திருத்தலை அதிகாரத்தின் ஆற்றங்கரையோரம் செலவு செய்கிறது தினமும். சாக்கடைக்குள் நான் அடக்கும் மூச்சு காற்று தள்ள தள்ள சோம்பலின்றி மெதுவாக பயணிக்கிறது என் குடும்பத்தின் பாய்மர படகு. இப்படியாக இருக்கிறது இந்த கவிதை. இன்னமும் கூட வட சென்னையில பாத்தீங்கன்னா கழிவுநீர் தொட்டிகளை கிளியர் பண்ணும்போது மனிதர்கள் தான் இறங்குறாங்க. இந்த இடத்துல எல்லாம் அவ்வளவா இல்லை. பட் வட சென்னையில நான் நேரடியாகவே பார்த்திருக்கேன். எல்லா வீடுமே தாழ்வாக இருக்கும். அங்க இருக்கிற வீடுகள் எல்லாமே ரோட்ல இருந்து கீழே தாழ்வாக இருக்கும். சோ ஒரு வீட்டுல அடைப்பு ஏற்பட்டாலும் பக்கத்துல எல்லார் வீடுமே அப்படியே அந்த வந்து கழிவு நீர் அந்த காவா வந்து அடைச்சுக்கும். எல்லார் வீட்லயும் வெளியே வந்துரும். எல்லாமே ஃபுல்லா நிரம்பி வெளியே வந்துரும். அப்போ அவங்க ஆளுங்க வருவாங்க. வந்துட்டு அந்த செப்டிக் டேங்க் ஓபன் பண்ணி அதை கிளியர் பண்றவங்க ஒருத்தர் வந்து அது உள்ள இறங்கி ஒருத்தர் மேல இருந்து பக்கெட் விடுவாங்க. அந்த பக்கெட்ல அள்ளி அள்ளி அதை தூக்கி போடும்போது பார்த்தோம்னா நம்மளுக்கு அன்னைக்கு ஃபுல்லா வந்து என்ன உணவே இறங்காது. கண்ணுல வந்து அப்படியே தண்ணீரா வரும். எவ்வளவு ஒரு வருத்தமான இது. ஒரு வளர்ச்சி பெற்ற நாடு எவ்வளவு இருந்தாலும் இன்னமும் வந்து இந்த கழிவுகளை சுத்தப்படுத்த மனிதனை தான் வந்து நம்ம இன்னமும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். மனித கழிவுகளை அகற்றுவதே ஒரு மனிதனாக இருக்கும்போது அது ஒரு எவ்வளவு ஒரு அவலமான நிலையை தான் வந்து நாகநந்தினி இந்த கவிதையில சொல்லியிருக்காங்க. அப்படி அவர் வந்து எல்லாம் தூக்கி போடுறது பாத்தீங்கன்னா ஒரு தனி மனிதனின் ஒழுக்கம் இல்லாமை தான் வந்து இது எல்லாற்றுக்குமே காரணமாக நான் நினைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில், சானிடரி நாப்கின்ஸ் எல்லா குப்பையும் அது உள்ள பிளாஸ்டிக் கவர்ஸ், நெகிழிகள் எல்லாம் ஃபுல்லா அதுல எல்லாமே இருக்கும். அப்படி வந்து
ஒரு தனி மனிதன் ஒரு ஒழுங்கீனமா இருக்கிற போது அதனால வந்து பாதிக்கப்பட்ட எல்லா இதனாலையும் ஒரு மனிதன் இறங்கி அதை வந்து அந்த கழிவுகளை சுத்தம் செய்யும் போது நமக்கு மிகவும் உண்மையிலே மன வருத்தமாக இருக்கும் அதை பார்க்கும்போது. அதைதான் வந்து அவங்க அவ்வளவு அழகாக குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த நாட்டிற்குள் நுழையாத கழிவு நீக்கும் இயந்திரம் என் காத்திருத்தலை அதிகாரத்தின் ஆற்றங்கரையோரம் சலவை செய்கிறது தினம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எவ்வளவு வளர்ச்சி இருந்த நாடா இருந்தாலும் இன்னும் அதுக்கு வந்து ஒரு இயந்திரம் வரல, இன்னும் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் வரல. ஒன்று இரண்டு இடங்களில் அந்த இயந்திரம் இருந்தாலும் எல்லா இடத்திலும் அந்த இயந்திரம் இல்லை என்பதுதான் வந்து மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. காந்தியடிகள் கூட அவருடைய சத்திய சோதனையில ஒரு அவர்களுடைய மலத்தை எல்லாம் வந்து ஒரு கிளீன் செய்யற ஒருத்தவங்க வந்து அந்த மனிதர்கள் வந்து கிளீன் பண்ணிட்டு காலையில சுத்தம் பண்ணிட்டு போறத வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அவருடைய சத்திய சோதனையில வந்து குறிப்பிட்டிருப்பாரு. நம்முடைய இலக்கிய சிம்மம் பாபு சசிதரன் அவர்களும் அதை பற்றி அவர் வந்து ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. கழிவுநீர் தொட்டி அதை பத்தி அந்த மனிதர்களை பற்றியும். அந்த கவிதையை வந்து ஒரு 2 வரிகள் இங்கே வாசிக்க ஆசைப்படுகிறேன். அதே கிழக்கு, அதே விடியல், அதே வானம், தினம் தினம் எல்லோருக்கும் விடுகிறது, இவர்களுக்கு மட்டும் குழியில் மிதக்கும் மஞ்சள் வானம் அப்படின்னு எழுதியிருப்பாரு. நம்ம வந்து இவர்களுக்கு வந்து எவ்வளவு ஒரு நம்ம எல்லாருக்குமே தினம் தினம் விடுகிறது, இவர்களுக்கு மட்டும் எப்படி விடுகிறது, குழியில் மிதக்கும் மஞ்சள் வானமாக மிதக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க ஐயா அவர்கள். ஒரு மிகச்சிறந்த கவிதை இது. இந்த கவிதையை வந்து இது படிக்கும்போது எனக்கு ஐயாவோட கவிதையும் நினைவுக்கு வந்தது. இப்படியாக நம்மளுடைய இந்த ஒரு அவல நிலையை, சமூகத்தின் அவல நிலையை மிக அழகாகவும் அழுத்தமாகவும் நாகநந்தினி அவர்கள் இந்த கவிதையில குறிப்பிட்டிருக்காங்க. சிறப்பான கவிதை. வாழ்த்துக்கள் நந்தினி. அடுத்த கவிதை வலியின் உச்சம். அடுத்த கவிதை ஐயா வலியின் உச்சம் என்ற இந்த கவிதை. கனவுகளை பொம்மைகளாய் வைத்து விளையாட வந்த குழந்தை அவள். பெண்குறியுடன் பிறந்துவிட்ட ஒரே காரணத்திற்காக தேல் கொடுக்குகளை விரல்களாய் பெற்றவனால் கடத்தப்படுகிறாள். ஆணாதிக்கத்தின் குடலால் அவளுடைய கை கால்களை கட்டி வைத்து காமம் தணிக்கிறான் அவன். அவளது 70-80 ஆண்டுகால வாழ்வை ஒரு குவளை மதுவில் அமுக்கி கொன்றுவிட்டு குற்ற உணர்ச்சி ஏதுமின்றி நகர்கிறான். அவளுடைய தொடைவலி ஒழுகும் உதிரத்தின் உச்சபட்ச வலியை தொட்டு பார்த்துவிட்டு மாறில் அடித்து அழும் நிலம் அனத்துகிறது, இந்த மனித இனம் பாலுறுப்பின்றி உருவாகி இருக்கலாம் என்று. இப்படி ஒரு சிறப்பான ஒரு பெண்ணினுடைய வலியின் ஒரு வன்கொடுமையின் உச்சத்தை பற்றிய ஒரு கவிதையாக வந்து எழுதியிருக்காங்க. ஒரு குழந்தை வந்து பொம்மையை வைத்து விளையாடி கொண்டிருக்க குழந்தை. அந்த குழந்தை எத்தனையோ கனவுகளோடவும் வந்து அந்த இருக்கிற அந்த குழந்தைய வந்து இப்படி அவர்கள் அந்த அந்த ஆளை வர்ணிக்கிறதுக்கு கூட பாருங்க. அவங்க அந்த விரல்கள் வந்து அவன் தீன்ற விரல்கள் தேலை போன்ற அவனுடைய விரல்கள் அப்படின்றாங்க. அவனுடைய குடல் அப்படின்றது கயிறால கட்டி இருக்கிறதுன்றத அவனுடைய குடலால வந்து அந்த கட்டி இருக்கிற அந்த குழந்தை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு அழுத்தமான ஒரு வரிகள் என்றால், அவளது 70-80 ஆண்டு கால வாழ்க்கையை ஒரு குவளை மதுவில் அமுக்கி கொன்றுவிட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எல்லாம் காரணம், இந்த வன்கொடுமைகளுக்கு முக்கிய காரணமாக இருப்பது மது தானே ஐயா. அந்த மதுவை வந்து நம்ம வந்து எப்படி ஒழிக்க வேண்டும் என்பதுதான் இங்க இப்ப இருக்கிற முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது. சோ அந்த மதுவால வந்து அந்த மது போதையில் அவன் குழந்தை என்றும் தெரியாமல் யார் என்றும் தெரியாம வந்து இப்படி ஒரு வன்கொடுமை வந்து இப்போ நம்ம நாடு ஃபுல்லாவே நடந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே தினசரி இப்பெல்லாம் எப்போ ஒரு நாள் பாக்குறது போய் இப்போ தினசரி நம்மளோட வந்து பார்த்துட்டு இருக்கிறது, செய்தியாக பார்த்து கொண்டிருப்பது வன்கொடுமை தான். எங்கு பார்த்தினும் வன்கொடுமை, எங்க பார்த்தாலும் வன்கொடுமை. சிறுமி வன்கொடுமையில இருந்து ஆரம்பிச்சு ஃபுல்லா கிழவி வரை எங்க பார்த்தாலும் வன்கொடுமை என்று இப்படியே போய்கொண்டிருக்கிறது. நாங்கள் உலக மகளிர் தினத்தை ஒட்டு நிமிர் இலக்கிய வட்டத்தில் வந்து பெண்களின் பாதுகாப்பு குறித்து பேசணும். பெண்கள் பாதுகாப்பையே வந்து குழந்தைகள் பாதுகாப்பு, அப்புறம் சிறுமிகள் பாதுகாப்பு, வீட்டில் இருக்கும் பெண்கள் பாதுகாப்பு, வேலைக்கு செல்லும் பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு வலைதளத்துல வந்து இயங்குற பெண்கள் பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி ஃபுல்லா வந்து பெண்கள் பாதுகாப்பு பத்தி நாங்க பேசணும். அந்த அன்றைக்கு அந்த
விழாவிற்கு தலைமை ஏற்று நடத்தினவங்க தமிழ்நாடு காவல்துறை கண்காணிப்பாளர் தையல் நாயகி அம்மா அவர்கள் வந்து அன்றைக்கு அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பெண்கள் பாதுகாப்புக்காக தமிழ்நாடு அரசு என்னெல்லாம் பண்ணியிருக்கு, என்னெல்லாம் நடவடிக்கைகள் எடுத்திருக்கு அப்படின்றத வந்து அவங்க அவ்வளவு அழகா விளக்கமா சொன்னாங்க. அப்படி வந்து நம்ம இந்த காலகட்டத்துல இப்படி இருக்கிற காலகட்டத்துல அவங்க அந்த கடைசி வரிகளை பாருங்க. உதிரத்தின் உச்சபட்ச வலியை தொட்டு பார்த்து விட்டு மாரில் அடித்து அழும் நிலம் அணத்துகிறது. பூமி நிலமும் பெண் அல்லவா? ஒரு பெண்ணுக்கு தானே இன்னொருடைய பெண்ணுடைய வலி தெரியும். சோ அந்த நிலம் வந்து அந்த பெண்ணினுடைய வலியை உணர்ந்து அணத்துவதாக இவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த மனித இனம் பாலுரிப்பு இன்றி உருவாகி இருக்கலாம் என்று கடைசி அந்த வலியின் உச்சத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, எதுவுமே 2 பேருமே பெண் ஆண் இல்லாமலே நம்ம ஏதாவது பிறந்திருக்கலாமோ அப்படின்ற வந்து அந்த கவிதை சொல்லியிருப்பாங்க. என்னுடைய ஒரு கவிதை வந்து நான் பெண்கள் இந்த வன்கொடுமைக்காக ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அதிலிருந்து இருந்து ஒரு 4 வரிகளை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். படித்தால் முன்னேறி விடலாம் என்றீர்கள், இன்னும் எவ்வளவு படிக்க வேண்டும் என்று கூறுங்கள். சொந்த காலில் நின்றால் எல்லாம் சரியாகிவிடும் என்றீர்கள், எலும்பை உடைத்த பின் எந்த காலில் நிற்பது என்று கூறுங்கள். அறையை விட்டு வெளியே வந்தால் சாதிக்கலாம் என்றீர்கள், கல்லறைக்கு போகும் வழியை தானே காட்டினீர்கள். சட்டத்தை சரி செய்ய சொன்னால் சட்டையை சரி செய்ய சொல்கிறீர்கள். நீர் நிலம் எல்லாவற்றிற்கும் பெண் பெயரை வைத்தீர்கள், எளிதாக சுரண்டலாம் என்ற எண்ணத்தில். பெண்ணாய் பிறந்ததாக நினைத்து பெருமைப்பட்டவர்கள் எல்லோரும் இனி பெண் பிள்ளைகளை பிறக்க வேண்டாம் என்று புலம்ப வைத்து விட்டீர்கள். இனி ஒரு விதி செய்வோம், இனியாவது ஏதோ செய்வோம் அப்படி என்ற என்னுடைய ஒரு கவிதையை நான் வந்து இந்த வன்கொடுமை எதிராக வந்து படைத்திருந்தேன். அந்த கவிதையும் வந்து நான் இங்கே வந்து நினைவூட்ட விரும்பினேன். இப்படி வந்து நாகநந்தியின் கவிதைகளில் ஒரு பெண்ணினுடைய வலியின் உச்சத்தை பற்றி அவர்கள் மிக அழகாகவும் ஒரு ஆதங்கத்தோடவும் வந்து அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த கவிதையில. மிகச் சிறப்பான கவிதை நாகநந்தினி. இந்த கவிதைக்காக உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் நாகநந்தினி. அடுத்ததாக நூலினுடைய தலைப்பு உள்ள அத்துவான காடு என்ற கவிதை. ஒரு மாலை கருக்கல் நேரத்தில் பாம்பும் வாழ பயப்படும் வறுமையின் அத்துவான காட்டில் தனித்து விடப்பட்ட பரம்பரை. சம்பாதிக்கும் சம்பாத்தியம் வயிற்றை நிறைக்கும் காலத்தின் ஊரை வந்தடைய பல நூற்றாண்டுகள் ஆனது. எனினும் தட்டில் பசியை போட்டு கண்ணீரை ஊற்றி பிசைந்து உண்ட கூட்டன் பாட்டனின் புகைப்படத்தை சுவரில் மாட்டி வைப்பதற்காக சொந்த வீடு கட்ட அல்லாடும் புதிய தலைமுறையின் துக்கத்தில் நிறைந்து வழிகின்றன வட்டிகளும் தவணைகளும். இப்படியாக இருக்கிறது இந்த ஒரு கவிதை. நான் கூட காடுன்னு சொன்னோன்னே, அத்துவான காடுன்னு சொன்னோன்னே காடுகளை பற்றி எழுதியிருப்பாங்க நந்தினி அப்படின்னு நினைத்தேன். ஏன்னா நம்ம வந்து போன வாரம் வந்து காடுகளை பற்றி ஒரு சிறப்பான காடுகள் கொண்டாடினோம் இல்லையா? காடுகள் தினத்தை வந்து கொண்டாடினோம். அப்படியாக இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த கவிதை படித்த உடனே அத்வான காடு அப்படின்னோடனே நான் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதுக்கு அப்படியே நேர்மாறாக இருந்தது இந்த ஒரு கவிதை. இந்த ஒரு வறுமையில இருக்கிறவங்க வந்து பாம்பும் வாழ பயப்படும் அந்த போட்டிருக்காங்க. பாம்பு வந்து காடுகள்ல தான் வாழும், அது புதர்ல வாழும். அதை விட பாம்பே வாழும் பயப்படுற ஒரு அத்துவான காட்டுனா அது எப்படி இருக்கும்னு அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். அந்த காட்டுல வந்து தனித்து விடப்பட்ட ஒரு பரம்பரைகள் வந்து அவங்க வந்து தலைமுறையா எவ்வளவு சம்பாதித்து வந்தாலும் அவங்களுடைய வயிற்றை நிறைக்கிறதுக்கே வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. 3 வேளை ஒரு வேளை சாப்பிடுறது, அடுத்து 2 வேளையாவது சாப்பிடுறது, அப்படி என்று ஒரு தலைமுறையாக வந்து அவர்கள் வயிற்றை நிறைப்பதற்கே வந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இவங்க வந்து அடுத்த தலைமுறையாவது வந்து அவர்களுக்கென்று ஒரு சொந்த வீடு அமைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் பட்ட கஷ்டங்களை வந்து எப்படின்னா அந்த வட்டிகளும் தவணைகளும் கட்டி, நம்ம இப்போ இஎம்ஐ கட்டியே நம்மளுக்கு சரியாகுது இல்லைங்களா? வாங்குறது வந்து 1 லட்சம்னா நம்ம கட்டுற வட்டி வந்து 10 லட்சமா இருக்கும். அந்த லோன் வாங்கி அது கட்டி முடிக்கிறதுக்குள்ள நம்மளோட ஆயுசே வந்து தீர்ந்து போற மாதிரி இருக்கும். அப்படியாகத்தான் இருக்கிறது இன்றைக்கு வந்து வங்கிகள்ல தரப்படுகிற அந்த தவணை முறை வட்டிகள் எல்லாமே வந்து அப்படித்தானே இருக்கிறது. அப்படி வந்து அவங்க வந்து எதுக்காக அந்த வீடுகளை வந்து அவங்க வந்து சொந்த வீடு இருக்கணும்ன்றதுக்காக காரணம் எழுதியிருக்காங்க பாருங்க. கூட்டன் பாட்டனின் புகைப்படத்தை சுவரில் மாட்டி வைப்பதற்காக.
செய்வாயாக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து அந்த அந்த சொல்லாடல் பாருங்க, தட்டில் பசியை போட்டு கண்ணீரை ஊற்றி பிசைந்து, இது வந்து நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வந்து அவ்வளோ ஒரு மிகச்சிறப்பான சொல்லாடல் இது. தட்டுல வந்து பசியை போட்டு கண்ணீரை ஊற்றி பிசைந்து உண்ட பூட்டன் பாட்டனின் புகைப்படத்தை சுவரில் மாட்டி வைப்பதற்காக சொந்த வீடு கட்ட வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. உண்மையிலே நான் இந்த வரிகளை படிக்கும்போது ரொம்ப வந்து அப்படி ஒரு வருத்தமா இருந்தது. இப்படியெல்லாம் கூட இருக்கிறாங்க, இன்னமும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றத வந்து நம்ம நாகநந்தினி வந்து அவ்வளவு அழகாக வந்து அவர்களுடைய கவிதையில குறிப்பிட்டிருப்பாங்க. ம். மிகவும் வந்து இந்த தலைப்புக்கேற்ற மிகச்சிறந்த கவிதை நாகநந்தினி இது. இந்த கவிதைக்காக உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் நாகநந்தினி. அடுத்த கவிதை நம்ம தமிழில் ஐயா அவர்கள் குறிப்பிட்ட அந்த கவிதை விதியின் இசை என்ற இந்த கவிதை. அதை மாத்துறதுக்கு பையன் போயிட்டாங்க, அதனால மாத்த முடியல. அதனால அப்படியே விட்டுடுறேன் நானு. அவங்க வந்து வேலை இருக்குன்னு போயிட்டாங்க. விதியின் இசை என்ற அடுத்த கவிதை. இதை தமிழில் ஐயா அவர்களும் வந்து இல்ல. விதியின் இசை ஓகே. இந்த விதியின் இசை என்ற இந்த கவிதை வந்து இவர்கள் வந்து ஆனந்த விகடனில் வெளிவந்திருக்கிறது இந்த கவிதை. அவ்வளவு ஒரு மிகச்சிறப்பான கவிதை. இதை ஐயா அவர்களும் இதை வாசித்து குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த கவிதை கன்னத்தில் வடிந்த கண்ணீர் துளிகளை கோர்த்து அலங்கார தோரணமாய் தொங்கவிடப்பட்ட விதியின் வீட்டு வாசலில் அமர்ந்து மண்ணை அள்ளி வாரி வீசி சாபமிடுகிறது மனித இனம். அந்த அந்த இதுலயே பாருங்க, அந்த கண்ணீர் துளிகளை கோர்த்து அலங்கார தோரணமாக தொங்கவிடப்பட்ட விதி அப்படின்னு ஒவ்வொரு வரியிலுமே வந்து ஒரு மிகச்சிறப்பான வந்து எப்படி ஐயா சொன்ன மாதிரி ஒவ்வொரு குறியீடு, ஒவ்வொரு படிமங்களும் ஒவ்வொரு வரிகளிலுமே இருக்கும். ஒரு கவிதையில நம்ம ஒரு இடத்துலதான் வந்து எழுதியிருப்போம், ஆனா இவங்களோட கவிதையின் வரிகளில் ஒவ்வொன்றத்திலும் வந்து ஒரு சிறப்பு குறியீடு இருக்கும், ஒரு படிமம் இருக்கும், ஒரு சிறந்த சொல்லாடல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கவிதையை வந்து இவங்க எழுதியிருக்காங்க. இந்த பியானோவை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. கருப்பு வெள்ளை என்ற அந்த பியானோ வந்து இன்பம் துன்பம் அப்படின்ற மாதிரி அதை வந்து அவங்க வந்து அதை கம்பேர் பண்ணி அதை எழுதியிருப்பாங்க. இந்த கடைசி வரிகள் தான் எனக்கு மிகவும் அந்த பிடித்த அந்த வரிகள். அதை ரசித்து கேட்டபடி பொது தேர்வை போல் நேர கட்டுப்பாடுகளை விதித்து கொண்டு கஷ்டங்களுக்கான கதைகளையும் சந்தோஷங்களுக்கான கவிதைகளையும் எழுதி குவிக்கிறது விதி அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதாவது எதுக்காக வந்து கஷ்டங்களுக்கு வந்து கதைகளையும் சந்தோஷங்களுக்கு வந்து கவிதைகளையும் குறிப்பிட்டாங்கன்னு நாகநந்தினி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா கதைகள் வந்து பெரிய கதைகளா இருக்கும், நீண்ட நாவலாக இருக்கும். அதனால வந்து அது கஷ்டங்கள் வந்து நீண்ட நெடியது என்பதற்காக அதை கதை என்று குறிப்பிட்டிருக்கலாம். கவிதைகள் வந்து சிறிய சிறிய கவிதைகள். சோ அவங்களுடைய சந்தோஷமும் அவங்களுடைய மகிழ்ச்சியும் வந்து சிறிய அளவிலானது அப்படின்றத குறிப்பிடுறதுக்காகவும் இப்படி எழுதியிருக்கலாம் அப்படின்னு வந்து அப்படியாக தான் நான் இந்த வரிகளை எடுத்துக்கொண்டேன். இந்த இதுவை மிகச் சிறப்பான ஒரு கவிதை. இதை வந்து நம்மளுடைய ஆனந்த விகடனில் இந்த கவிதை வந்து வெளிவந்திருக்கிறது. மிகச்சிறப்பான கவிதை நாகநந்தினி. இந்த கவிதைக்காக உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அடுத்த கவிதை இலையின் தன்மை என்ற ஒரு கவிதை. 4 வரிகள் கொண்ட ஒரு கவிதை. பூவாக மாற ஆசைப்படாத இலையின் தன்மையை போன்றது நேர்மை. பூவாக மாற ஆசைப்படாத இலையின் தன்மையை போன்றது நேர்மை. எல்லாருமே வந்து செடியில வந்து இலைகள் வந்து எல்லாருக்குமே வந்து பூவா இருக்கணும்னு தான் எப்பவுமே ஆசையா இருக்கும். பூக்கள் தான் எப்பவுமே சிறப்பானவை, பூக்களுக்கு தான் சிறப்பிடம். அதனால வந்து இலைகள் எல்லாம் வந்து பூக்களாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அதுக்கு வந்து அவங்க வந்து அத நேர்மையை குறிப்பிடுறாங்க. பூவாக மாற ஆசைப்படாத இலையின் தன்மையை போன்றது நேர்மை. அவ்வளவு வந்து இலைகள் நம்ம இலைகளாவே இருக்கலாம், நமக்கு வந்து அந்த சிறப்பு வேண்டாம், அந்த பூக்களுக்கு மட்டுமே இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவை நினைத்து கொண்டு அந்த அந்த வரிகள்ல பாருங்க, அந்த இலையின் தன்மையை போன்றது நேர்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
உண்மையிலே இந்த 4 வரிகளுக்குள் ஒரு நேர்மையை வந்து அவர்கள் அவ்வளவு அழகாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள். நம்ம ஒரு இதுல துரைக்கண்ணு ஐயா அவர்கள் வந்து நிற்க அதற்கு தக என்ற ஒரு தன் தன்னாவல், அதாவது தன் சுயசரிதை என்ற நூலை வந்து வெளியிட்டிருப்பாங்க. அதுல வந்து அதை வந்து நாங்க நிமிர அரங்கத்துல வந்து அதை வந்து அறிமுகம் செய்து வைத்தோம். அப்போ ஐயா அவர்கள் வந்து கலந்துரையாடல்ல வந்து கலந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ஐயா கிட்ட எல்லாரும் கேட்டோம், நேர்மையா இருக்கிறதுன்னா என்ன, நேர்மையா இருக்கவன்ல பிழைக்க தெரியாதவன் தானே ஐயா நேர்மையா இருப்பாங்க அப்படின்லாம் கேட்டோம். அப்போ அதற்கு ஐயா அவர்கள் சொன்ன பதில்கள் எல்லாம் வந்து ஒவ்வொன்றும் அப்படி இருந்தது, அப்படியே நம்மள சம்மட்டியால் அடித்த மாதிரி இருந்தது. நேர்மைன்னா வந்து வாழ தெரிந்தவன் தான் நேர்மையாக இருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு வரிகளிலே வந்து நேர்மைக்கான மொத்த விளக்கமும் இருக்கிறது. வாழ தெரிந்தவன் தான் நேர்மையாக இருக்கிறான். லஞ்சம் வாங்குவதும் லஞ்சம் கொடுப்பதும் மட்டுமே லஞ்சம் வாங்குவதும் லஞ்சம் கொடுப்பது மட்டுமே நேர்மை அல்ல. ஒரு நிமிடங்களையா. அது மட்டுமே நேர்மை அல்ல. நம்ம நேர்மைனா என்ன நினைக்கிறோம்? லஞ்சம் வாங்காம இருக்கிறது நேர்மை, லஞ்சம் கொடுக்காம இருக்கிறது நேர்மை. அது மட்டுமல்ல, அவருடைய சொல்களும் செயல்களும் எல்லாமே நேர்மையாக இருக்க வேண்டும். அப்பதான் வந்து அவன் நேர்மையான மனிதன் அப்படின்னு சொல்ல முடியும்னு ஐயா அவர்கள் வந்து அவ்வளவு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். அவருடைய நூல் நிற்க அதற்கு தக என்ற நூல்ல வந்து அதை படிக்கும்போது எனக்கு இந்த கவிதையை படிக்கும்போது அந்த நினைவு வந்தது. பூவாக மாற ஆசைப்படாத இலையின் தன்மையை போன்றது நேர்மை அப்படின்னு, நேர்மைக்கு ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டாக வந்து பூவையும் இலையும் சொன்னது சிறப்பான கவிதை. அடுத்த கவிதை தோட்டாக்கள் என்கிற ஒரு கவிதை. நாடுகளின் எல்லைகளில் முளைத்திருக்கும் புல்வெளியின் வேர்களில் எல்லாம் தோட்டாக்கள். நாடுகளின் எல்லைகளில் முளைத்திருக்கும் புல்வெளியின் வேர்கள் எல்லாம் தோட்டாக்கள். இப்படி ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. இந்த கவிதை வந்து இப்போ நம்ம நடந்து கொண்டிருக்கிற இதுக்கும் வந்து இந்த கவிதை மிக பொருத்தமான கவிதையாக இருக்கிறது. இப்போ வந்து போர் நடந்து கொண்டிருக்கிற அந்த இடத்தெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒன்றுமே அறியாத குழந்தைகள், அப்பாவிகள், பெண்கள் எல்லாரும் வந்து அடிபட்டு கிடந்து அந்த ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போற இதெல்லாம் நம்ம அந்த நியூஸ்ல பாக்குறோம், செய்திகள்ல பாக்குறோம். அதை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி ஒரு மனநிலை இருக்கிறது அப்படின்னா, யார் எதுக்காகவோ ஒரு அரசியல் ரீதிக்காகவோ சண்டை போட்டுக் கொள்ளும் போது இந்த அப்பாவி வந்து மனிதர்கள், குழந்தைகள் எல்லாம் வந்து அழும்போது அதை பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளவு ஒரு இது இருக்கு. நாடுகளின் எல்லைகளில் முளைத்திருக்கும் புல்வெளியின் வேர்களில் எல்லாம் தோட்டாக்கள் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்போ வந்து எங்கும் வந்து ஃபுல்லா வந்து அந்த தோட்டாக்கள் பதிந்திருப்பதை தான் வந்து புல்வெளியில ஃபுல்லா தோட்டாக்கள் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஒரு இராணுவ வீரனுடைய ஒரு மனநிலையை வந்து அவங்க எப்படி இருப்பாங்கன்ற மனநிலையை இந்த கவிதையில வந்து நாகநந்தினி அவர்கள் கடத்தி இருக்கிறார்கள். மிகவும் சிறப்பான கவிதை அது. ராகவ், நான் பேஸ் பேட்டேன். அடுத்ததாக அறம் என்ற ஒரு கவிதையை வந்து நாகநந்தினி அவர்கள் எழுதியிருக்காங்க. அறம் 3 என்ற ஒரு கவிதை. கொலையா முந்திரிக்கா, நிறைய சுத்தி வா, கொள்ளையடிச்சவன் எங்கிருக்கான், முடிஞ்சா கண்டுபிடி என சொல்லி அறத்தின் கண்களை பொத்திக் கொள்கிறது உலகம். வேகமாய் ஓடிப்போய் ஒளிந்து கொள்கின்றன குற்றங்கள். இதுதான் அவங்களுடைய ஒரு கவிதை. அறம் என்ற தலைப்புல வந்து எழுதியிருக்காங்க. இத படிக்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப இதுவா இருந்தது. அவங்க கொலையா முந்திரிக்காய் சொல்லும்போது கொலை அப்படின்ற மாதிரி கேக்குது. கொலையா முந்திரிக்காய் நிறைய தொங்குற சரமாக தொங்குற முந்திரிக்காயோட கொலைன்றதா நம்மளுக்கு வந்து கேக்குது. இந்த கொலையா முந்திரிக்காய் நிறைய சுத்தி வாழும் போது இந்த உலகத்துல ஃபுல்லா நரிகள் தான் சுத்தி கொண்டு இருக்கிறது என்பது போலவும் இந்த வரிகளை வந்து எனக்கு நினைவுபடுத்தியது. கொள்ளையடிச்சவன் எங்கிருக்கான், முடிஞ்சா கண்டுபிடி என சொல்லி அறத்தின் கண்களை பொத்திக் கொள்கிறது உலகம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. நம்ம நீதி தேவதையின் கண்களை மூடி இருக்கும் கருப்பு துணி போல அறத்தின் கண்களை மூடிக்கொள்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த கவிதையை வந்து ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க. வேகமாய் ஓடிப்போய் ஒளிந்து கொள்கின்றன குற்றங்கள். இது வந்து இன்னும் ஒரு சிறப்பான வரி. நம்ம கண்ணு மூடி இருக்கும்போது கடகடன் போயிட்டு எல்லாம் வந்து ஓடிப்போய் ஒளிந்து கொள்கிறதாக வந்து இந்த கவிதையை சொல்லியிருப்பாங்க. இது படிக்கும்போது எனக்கு
கவிக்கோ அவர்களின் ஒரு கவிதை, அது ஒரு பெரிய கவிதை. அதுல வந்து ஒரு 4 வரிகள் மட்டும் சொல்றேன். அந்த கவிதை எனக்கு நினைவுக்கு வந்தது. எங்கள் வீட்டில் திருடிக் கொண்டு ஒருவன் ஓடினான். எங்கள் வீட்டில் திருடிக் கொண்டு ஒருவன் ஓடினான். திருடன் திருடன் என்று கத்தினேன். அமைதிக்கு பங்கம் விளைவித்ததாக என்னை கைது செய்வித்தார்கள். திருடன் திருடன் என்று கத்தினேன். அமைதிக்கு பங்கம் விளைவித்ததாக என்னை கைது செய்து விட்டார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க ஐயா அவர்கள், கவிக்கோ அப்துல் ரகுமான் அவர்கள். உண்மையில இப்படித்தான் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய நாட்டின் நிலைமை அப்படித்தான் இருக்கு. திருடன் யாரோ, ஆனா பழி வந்து திருடன் திருடன் சொன்னவங்க மேலேயே பழி விழுந்ததாக வந்து ஐயா அவர்கள் அவ்வளவு அழகாக எழுதியிருப்பாங்க. அந்த கவிதையை தான் எனக்கு இந்த அறம் என்ற இந்த கவிதை நினைவூட்டியது. மிகச்சிறந்த அறக்கவிதையாக நான் இதை நினைக்கிறேன், இந்த கவிதையை. அடுத்த கவிதை இந்த நூலினுடைய கடைசி கவிதை. இந்த நூலினுடைய கடைசி கவிதை இயற்கை செய்த பிழை என்ற கவிதை. மனிதனின் முதல் கண்டுபிடிப்பாய் எரிந்த சிக்கிமுக்கு நெருப்பு யுத்தத்தை கண்டுபிடித்த மன்னனின் தலையில் கிரீடமாய் இருக்கிறது. மனிதனின் 6ஆம் அறிவு அணுகுண்டிற்குள் அமர்ந்து மரணங்களை சொட்டாங்கற்களாய் தூக்கி போட்டு பிடித்து விளையாடி கொண்டிருக்கிறது. 1000 ஆண்டு காலம் கடந்தாயிற்று. கோடான கோடி முன்னேற்றங்கள் அடைந்தாயிற்று. இருந்தும் இன்னமும் மனிதன் போர்களை கக்கத்தில் வைத்துக் கொண்டு திரிகிறான். அடுத்ததாய் நிலவை ஆளவும் போர் தொடுப்பான். இயற்கை நினைக்கும் இதற்கு மனிதன் குரங்காகவே இருந்திருக்கலாம் என்று, அப்படி என்று இந்த கவிதையை முடித்திருப்பார்கள். வந்து போர் பற்றியும் இவர்கள் வந்து இதுவரைக்கும் 2-3 கவிதைகள் இந்த புத்தகத்துல எழுதியிருக்காங்க. போரினுடைய ஒரு தாக்கம் வந்து நம்முடைய சமூகத்தை வந்து, நம்முடைய நாட்டை வந்து எப்படி வந்து அழிக்கிறது என்பதாக வந்து இந்த கவிதை இருக்கும். நம்ம வந்து 1000 ஆண்டு காலம் கடந்தாலும், எத்தனையோ முன்னேற்றங்கள் அடைந்தாலும், இன்னமும் வந்து மனிதன் போரை வந்து கக்கத்தில் வைத்துக் கொண்டு அலைவதாக அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க. இன்னும் வந்து இந்த ரஷ்ய போர், சீன போர் எல்லாம் வந்து இன்னும் நமக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த போரினுடைய அடிப்படை என்ன, எதற்காக வந்து இவர்கள் அந்த போர் புரிகிறார்கள் என்பதை பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. ஆனா வந்து இந்த அப்பாவி இந்த இவங்கெல்லாம் வந்து இதனால வந்து மரணம் அடையிறது அப்படின்னு இந்த போரினால பின்னாடி விளையிற தாக்கங்களை பற்றி வந்து இவங்க குறிப்பிட்டிருப்பாங்க. இதற்கு மனிதன் வந்து இந்த அணுகுண்டெல்லாம் கண்டுபிடிச்சு மனிதன் வளர்ச்சியால தானே இவ்வளவும் வந்தது. இங்க இருந்தே ஒரு பட்டனை தட்டினா அங்க போயிட்டு எல்லாரும் ஒரு 1000 பேர் சாகுற மாதிரி ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்கான். அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய வளர்ச்சி வந்து வளராமலே இருந்திருக்கலாம். இந்த நாச வேலைகளுக்காக வந்து பண்றதுக்காக இந்த மனிதன் வளர்ச்சி அடையாமல் குரங்காகவே இருந்திருக்கலாம். அவங்களுடைய அந்த வலியின் உச்சத்தை வந்து அவங்க எப்படி வெளிக்காட்டியிருக்காங்கன்னு, இயற்கை நினைக்கும் இதற்கு மனிதன் குரங்காகவே இருந்திருக்கலாம் என்று. நிம்மதியா இருந்திருக்கும் இல்லைங்களா? குரங்காகவே இருந்திருந்தால் ரொம்ப நிம்மதியா இருந்திருக்கும். எந்தவித வளர்ச்சி இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனா வந்து இப்படி ஒரு அழிவு பாதையில வந்து நம்மள வந்து இந்த போர் வந்து இந்த நம்மளுடைய கண்டுபிடிப்புகள் வந்து எடுத்து செல்கிறது அப்படின்றத வந்து அழகா குறிப்பிட்டிருப்பாங்க. மேலும் பல கவிதைகள் வந்து இந்த நூலில வந்து ஒவ்வொரு கவிதையுமே வந்து ரொம்ப மிகச்சிறப்பான கவிதைகள். இந்த கவிதை சொல்லாம அந்த கவிதை சொல்லாமன்னு எனக்குள்ள ஒரு பெரிய போட்டியே நடந்தது. அப்படி இருந்தது எல்லா கவிதைகள். ஒரு நூல்ல வந்து ஒரு 30-40 கவிதைகள் நன்றாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனா இவர்கள் எழுதிய இந்த 75 கவிதைகளுமே முத்தான கவிதைகள். எனக்கு இந்த கவிதை நூல்ல ஒரே ஒரு குறை இருக்கிறது நாகநந்தினியிடம். அது என்னன்னா, ஒரே ஒரு காதல் கவிதை கூட இந்த நூலில் இல்லை. இதுதான் வந்து என்னுடைய மிக ஆகச்சிறந்த கவலையாக எனக்கு தோணுனது. இந்த புத்தகத்தினுடைய ஒரு இதுவா சொல்றதுன்னா அதுதான். காதல் கவிதைகளே இல்லை இந்த நூல்ல. இவ்வளவு ஒரு சிறிய வயது பெண் வந்து ஒரு சமூக அக்கறையோடையும், பசி, வறுமை, அந்த அக்கறை, அந்த தனி மனிதனுடைய ஒழுக்கம் இல்லாமையும் பற்றியும், பெண்களை பற்றியும், வன்கொடுமைகளை பற்றியும் இவ்வளவு ஒரு அழகாக காட்டமாக அவருடைய ஒவ்வொரு கவிதையிலையும் அதை வந்து ரொம்ப காட்டமாக சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு கவிதை ஒவ்வொரு வரியிலையும் சொல்லியிருப்பாங்க. அவ்வளவு அழகான ஒரு சொல்லாடலை பயன்படுத்தி இந்த நூலை எழுதியிருக்காங்க. இந்த நூல் வந்து மிகப்பெரிய பரிசுகளை எல்லாம் பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். இந்த கவிதை நூலை படித்த உடனே தான் நாங்க எல்லாருமே நினைச்சோம். கண்டிப்பா இந்த நூல் வந்து நிறைய பரிசுகள் பெற வேண்டும். அனைவரும் வாசகர்களுக்கு இந்த நூல் வந்து சென்றடைய வேண்டும். இதை வந்து அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும். கண்டிப்பாக வாங்கி படிக்க வேண்டும் அப்படின்றதுதான் எங்களுடைய கருத்து.
இந்த வாய்ப்பை வந்து எனக்கு அளித்த மன்னர் மன்னன் அவர்களுக்கும், சான்றோர் தளம் அவர்களுக்கும், பாபு சசிதரன் நிமிர் இலக்கிய வட்ட நிறுவனர் பாபு சசிதரன் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நூல் திறனாய்வு செய்யணும்னா எப்படின்னு நான் பாபு சார் கிட்ட இருந்து தான் பார்த்து கத்துக்கிட்டேன். அவர் மாதிரி ட்ரை பண்ணேன், ஆனா சரியா வரல இன்னைக்கு. அதுதான் உண்மை. அவரை மாதிரி இந்த ஃபைல் எல்லாம் கவிதை எல்லாம் காமிக்கணும்னு நினைச்சேன். அது 4-5 கவிதைகள் தான் காமிக்க முடிஞ்சது, அதுக்கு மேல காமிக்க முடியல. வந்து என்னை எப்பவுமே வழிகாட்டியாக, நிமிருக்கு வந்து வழிகாட்டியாகவும் எங்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக இருப்பவர் வந்து எங்க நிமிர் கவிஞர் பாபு சசிதரன் அவர்கள். அவரை பார்த்துதான் நாங்க எல்லாமே வந்து கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ இந்த புத்தகத்துக்கு என்னுடைய ஒரு திறனாய்வுன்னு சொல்ல முடியாது, ஒரு அறிமுகம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நாகநந்தினி மேலும் மேலும் நிறைய கவிதைகள் எழுத வேண்டும், சமுதாய தாக்கமுடைய கவிதைகளும் கொஞ்சம் காதல் கவிதைகளையும் சேர்த்து கொண்டு அவர் எழுத வேண்டும் என்பது என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். அவர்கள் மேலும் பல விருதுகளை பெற வேண்டும் என்பது வந்து என்னுடையது. இந்த அவையில் இருக்கும் தகை சான்றோர்கள் அனைவரும் இதற்கு ஏதாவது வந்து செய்யணும். இந்த நூல் வந்து நிறைய வந்து விருதுகளை பெற வேண்டும், எல்லாரும் படிக்கணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மகிழ்ச்சிமா. அவர் பாடியிருப்பதெல்லாம் புறநானூறு, நீங்கள் கேட்பதோ அகநானூறு. வானத்தில் புண்ணிருந்தால் போலிருக்கும் நிலவினையும் காதலையும் புனைகின்றீர்கள், நீங்கள் எல்லாம் கவிஞர்களா செத்து போங்கள் என்று எழுதினான் ஈழத்து கவிஞன் காசி ஆனந்தன். வானத்தில் புண்ணிருந்தால் போலிருக்கும் நிலவினையும் காதலையும் புனைகின்றீர்கள், நீங்கள் எல்லாம் கவிஞர்களா செத்து போங்கள் என்று எழுதுவார் காசி ஆனந்தன். அதை போல அவர் ஒரு உருவத்தையும், அவர் நிமிர் அந்த இலக்கிய வட்டத்தில் அவருடைய செயல்பாடுகளையும் பார்த்து அவர் ஒரு சிறுமியாகத்தான் நான் கற்பனை செய்திருந்தேன். ஆனால் அவருடைய படைப்புகள் என்பது கந்தக பொடிகளை அடைகாக்கிற ஒரு பாட்டு பறவையாக அவர் வலம் வருகிறார். அவருடைய படைப்புகளின் வழியாக அதை நாம் அடையாளம் காண முடிகிறது. இந்த அளவில் அவருடைய கவிதைகளை பாபு சசிதரனை போல திறனாய்வு செய்வதற்கு முயற்சித்து அவற்றில் வெற்றியும் கண்டிருக்கிற கிருஷ்ணகுமாரி அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி, சிறப்பான ஒரு முயற்சி. அவர் பல்வேறு உத்திகளை எல்லாம் கையாள்வதற்கு பல முயற்சிகளை செய்தார்கள். இருந்தாலும் அவருடைய அந்த சூழலிலும் சிறப்பாக செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். ஏனென்றால் ஒரு திறனாய்வு என்பதோ அல்லது ஒரு நூலை பற்றிய ஒரு அறிமுகம் என்பதோ நூலை முழுமையாக சொல்லிவிடுவது அல்ல. நம்முடைய அப்துல் ரஹ்மான் குறிப்பிடுவார்கள், எந்த ஒரு கவிதையும் முழுமையாக வழியை காட்டுவதல்ல, அவை எல்லாம் முகவரி சீட்டுகள் தான். முகவரி சீட்டு வாசகனிடம் வழங்கப்படுகிற பொழுது அவனே தானாகவே அந்த முகவரியை சென்றடைவதைப் போல கவிதைகள் வாசகன் வழியாக அவனை சென்றடையும். படைப்பு அவனை சென்றடைவதற்கு கவிதைகள் ஒரு முகவரி சீட்டுகளாக இருக்க வேண்டும். அதாவது முழுமையான மேப்பே போட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்படி உங்களுடைய திறனாய்வு சிறப்பாக இருந்தது. தலைவர் நன்றியை சொல்லி, அடுத்ததாக திறனாய்வுக்கென்றே ஒரு கோர்ஸ் நடத்தணும்னா அதுக்கு பேராசிரியராக ஒருத்தர் தான் போடணும். அவரே ஒரு கல்லூரி வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. திரும்பிய பக்கமெல்லாம் நூல்களை திறனாய்வு செய்வதையே ஒரு கலையாக கற்றிருக்கிற இனிய நண்பர் இலக்கிய சிம்மம் பாபு சசிதரன் அவர்களை வாழ்த்துரை வழங்குவதற்காக அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு அற்புதமான நிகழ்வை முன்னெடுத்திருக்கின்ற சான்றோர் தளத்திற்கும் சான்றோர் தளத்தினுடைய அனைத்து தோழமைகளுக்கும் எனது பணிவான நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இளைஞர்களை, அவருடைய படைப்புகளை கொண்டாட வேண்டும் என்பதுதான் நிமிர் இலக்கிய வட்டத்தின் நோக்கமாகவும், அதே நேரத்தில் பெண்களுடைய படைப்புகளையும் கொண்டாட வேண்டும் என்பதுதான் நமது நோக்கமாக இருக்கிறது. அதற்கு கைகோர்த்து சான்றோர் தளமும் அப்பணியை செய்து கொண்டிருப்பது கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், நாம் எல்லாம் ஒரே சிந்தனை உடையவர்கள். ஆக 2 தினங்களுக்கு முன்பாக
நூல் அறிமுகம் அல்லது நூல் திறனாய்வு என்று கேட்ட பொழுது 4-5 நூல்களை சேராமும் நானும் பேசிக் கொண்டிருந்த பொழுது இறுதியாக தத்துவான காடை நாங்கள் தேர்வு செய்தோம். இன்னொரு முறை வரும்பொழுது இன்னொரு ஓடுகாலி என்கின்ற ஒரு நாவலையும் கூட இந்த சான்றோர் தளத்தில் வைக்கலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அதுவும் சிறப்பான ஒரு நூல். அத்துவன காடு வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான நூல். இந்த நூலினை பெரியகுளத்திற்கு சென்று நூல் வெளியீட்டு விழா நடத்தி அதை வெளியிட்டு விட்டு அவருடைய தந்தை பேரன்பு தோழமை செந்தில் ஐயா அவர்களும் அவருடைய நாகநந்தினியுடைய அன்பிலும் அவருடைய தங்கை வீட்டில் குடும்பத்தார் அனைவருடைய அன்பிலும் நெகிழ்ந்து போனேன். அத்துணை தூரம் ஒரு பாச பிணைப்போடு இருக்கின்ற ஒரு குடும்பம். அதில் என்னையும் ஒருவனாக சேர்த்து கொண்டு அவர்கள் என்னை கொண்டாடியதும் என் மீது அன்பு செலுத்தியதும் இன்றும் என் நெஞ்சில் ஈரமாகவே இருக்கின்ற பக்கங்கள். அப்படிப்பட்ட நாகநந்தினியே எனக்கு எப்படி சொல்வதென்று தெரியவில்லை. நாகநந்தினியுடைய பெயரை சொல்லும்போதே நான் நெகிழ்ந்து போவேன். அதற்கு காரணம் அது ஒரு எப்படி சொல்றது, ஆங்கிலத்தில் சொல்லலாம் மிக்ஸ்டு ஃபீலிங். நாகநந்தினியுடைய எழுத்து தான் எனக்கு முதலில் அது அறிமுகமானது. சிறு வயதில் எப்படி இத்துணை ஆழமாக செறிவோடு இந்த கவிதைகளை வார்த்தை தேர்வுகளை செய்கிறார் என்பதும், வார்த்தை தேர்வு மட்டுமல்ல படிமங்களை மிக சரியான படிமங்கள் அதில் இயற்கையாகவே அவருக்கு அமைகிறது. ஒரு சில கவிதைகளை நான் இப்பொழுது வாசித்து காண்பிக்கிறேன். அதில் இருக்கின்ற படிமங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். பிறகு நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இந்த கவிதையினுடைய போக்கு, அதனுடைய நிறத்தை, அதனுடைய தரத்தை, அதனுடைய உயரத்தை, அதனுடைய கருத்தை எப்படி அது அசைத்து பார்க்கிறது அல்லது வாசிக்கின்ற நம்மை எப்படி ஆட்டி வைக்கிறது என்பதனை இந்த கவிதையை சொல்லும் பொழுது நீங்கள் உணர்வீர்கள். ஒவ்வொன்றும் அது இயல்பாகவே நாகநந்தினியுடைய கவிதைகளில் வருகிறது. நாகநந்தினியுடைய கவிதைகளை நான் பல கல்லூரிகளில் மேற்கோள் காட்டியிருக்கிறேன். இது போன்ற குழந்தைகளை பார்க்கும் பொழுது அள்ளி அணைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவல் இருக்கும். கவிதை அப்படிப்பட்ட ஒரு கவிதைகளை தரக்கூடிய குழந்தைகளை பார்க்கும் பொழுது, நான் குழந்தையாக கூட பார்க்கவில்லை. அவர்கள் குமரி குழந்தைன்னு சொன்னால் அவங்களுக்கு கோபம் வரும். ஆனால் எனக்கு ஒரு பாசம் அவங்க மேலே எனக்கு எப்பொழுதுமே. அதே போல் இப்போ என் அன்பு தோழமை சேலத்தில் இருக்க சுகபாலாவுடைய மகள் 6ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு காகிதம் குறித்தான ஒரு தொகுப்பு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கூட கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நூல் வெளியீட்டு விழா, ஒரு 70 பேருக்கு விருது வழங்க வேண்டிய அந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக நான் சென்றிருந்த பொழுது அந்த இடத்தில் கூட நான் அவர்களுடைய கவிதையை மேற்கோள் காட்டினேன். 70 பேர் எழுதிய கவிதைகளை எல்லாம் வாசித்த பிறகு நான் இந்த ஒரு கவிதையை சொல்லி 6ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி எழுதுகிற கவிதையை பாருங்கள் என்று சொன்னேன். அதே போன்று அதையெல்லாம் தாண்டி ஒரு குட்டி ரேவதியைப் போல என் அன்பு தோழமை சுகிருதராணியைப் போல இன்னும் ஆளுமைகளாக எழுதி கொண்டிருக்கின்ற பெரும் பெண் கவிஞர்களுடைய சாயலில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு வித்தியாசமான படிமங்களை கொண்ட வெறும் 10-15 வரிகளுக்குள்ளாக ஒரு பிரளயத்தையே ஏற்படுத்தக்கூடிய வரிகளை தந்திருக்கின்ற நாகநந்தினிக்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். மீண்டும் ஒரு முறை அத்துவன காடு நான் வாசித்து இதே புத்தகத்தை இதோடு நான் 4வது முறையோ 5வது முறையோ வாசிக்கிறேன் என்று நினைக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த வாசித்து மடித்து வைத்த புத்தகத்தை யாருக்கோ கொடுத்து விடுகிறேன். மீண்டும் வாசிக்கும் பொழுது புதிதாக அந்த கவிதை தொகுப்பை எடுத்து வாசிக்கின்ற அந்த ஒரு எண்ணத்தோடு தான் நான் வாசிப்பேன். அது ஒரு புது கருத்தை தரும். ஒருவேளை நான் மடித்து வைத்திருந்தால் அதே கவிதையை நான் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லாமல் இப்படி இதுவரை கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தொகுப்புகளை முக்கியமான நட்புகளிடம், எனக்கு நெருக்கமான ஆளுமைகளாக இருக்கிறவர்களிடம் இந்த தொகுப்பை கொண்டு போய் சேர்த்திருக்கிறேன். இன்னும்
5-6 தொகுப்புகள் என்னிடம் இருக்கிறது. இவற்றையெல்லாம் ஏன் சொல்ல வேண்டும் என்றால், அவருடைய நெருப்புச்சாரல் என்கின்ற அந்த தொகுப்பாக இருக்கட்டும், அதுதான் நம்ம முதல் தொகுப்பு. நெருப்புச்சாரல் தான் முதல் தொகுப்பு. கவிதைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த நெருப்புச்சாரலை கொண்டு வந்த ஓவியா பதிப்பகத்தினுடைய நண்பர் வதிலை அவரிடம் சொன்னேன். அந்த கவிதை தொகுப்பை அத்தனை அழகாக அவர் கொண்டு வந்திருந்தார். அந்த நூலினை நிமிரில் முதல் நூலை வெளியிட்டு அழகு பார்த்தோம். அப்படி செறிவான கவிதைகளை தருகின்ற நாகநந்தினியை எனக்கு எப்பொழுதுமே பிடிக்கும். ஒரு கான்செப்ட் எடுத்துட்டோம்னா அந்த கான்செப்டை எப்படி கவிதையாக்குறது, அந்த கான்செப்ட் சிதையாம எப்படி அதை படிமத்துக்குள்ள பொறுத்துறது. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் மனசுல உட்காந்துரும். ஒரு சம்பவம் பார்க்குறோம், ஒரு செய்தியை உணர்றோம், அது கான்செப்டா நம்ம மனசுல உட்காரும். ஒரு கவிதை இப்படிதான் ஆரம்பிக்கும். ஒருவேளை நான் சொல்லுவதில் ஏதாவது சிறு மாற்றங்கள் இருந்தால் எழுதிய பிறகு கான்செப்டை அனலைஸ் பண்ற கவிஞர்களும் இருக்கிறார்கள். அப்படியும் கூட இருக்கலாம். அதை ஏற்புரையில் நாகநந்தினி சொல்லக்கூடும். அந்த கான்செப்ட் மைண்ட்ல உட்கார்ந்த பிறகு அதை எந்தெந்த படிமத்திற்குள் அந்த கான்செப்டை, அந்த தலைப்பை, அந்த கருத்தியலை வெளிக்கொண்டு வர முடியும் என்பதுதான் கவிஞருடைய திறன். அந்த திறன் பார்த்தீங்கன்னா நாகநந்தினி கிட்ட மிக சிறப்பாக இருக்கு. மிக சிறப்பான கவிதைகளை தருகிறார். அப்படிப்பட்ட சிறப்பான கவிதைகளை எடுத்து அந்த முதல்ல சேரா சொன்ன முதல் கவிதை பறை கவிதையை சிறப்பான கவிதை, ரொம்ப சிறப்பான கவிதை. அந்த பறை கவிதையே ரொம்ப அழகா தேர்வு செஞ்சிருந்தாங்க. அதே போல கிட்டத்தட்ட ஒரு 6-7 கவிதையை சேரா சொல்லியிருந்தாங்க. எல்லா கவிதையுமே சிறப்பான கவிதை. அதே போன்று எனக்கு முன்பாக வாழ்த்துரை வழங்கிய என் பேரன்பு தோழமை, அன்புக்கினிய பேராசிரியர் தமிழியலன் ஐயா அவர்கள் 2 கவிதையை சொல்லியிருந்தார்கள். அதுவும் சிறப்பான கவிதை. எல்லா கவிதையும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு விதமான ஒரு சுவையோடு இந்த கவிதைகள் இருக்கின்றன. இதில் எந்த கவிதையை சொல்லுவது என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் ஒரு சில கவிதைகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன். சிறு பெரு கவிதைகளாக இருக்கின்ற கவிதைகளை பகிர்ந்து கொள்கிறேன். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? தெரியுது இல்லையா? 13. தேநீர் ஓய்வுன்னு ஒரு கவிதை. நீங்க அப்படியே வாசிச்சுட்டே இருங்க. அந்த வலியின் உச்சத்தை நமது சேரா சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் தேநீர் கவிதை அப்படியே வாசிச்சுட்டே இருங்க. நான் வாசிக்கிறேன் கூட, அப்படியே பாருங்க. தேநீரின் ஓய்வு தலைப்பு. அதிகாலை உறக்கத்தை கண்ணிலிருந்து பாலாடை என வடிகட்டி விட்டு அடுப்பை பற்ற வைக்க நகர்கிறார் தேநீர் கடைக்காரர். இந்த ஃபர்ஸ்ட் 4 வரியிலேயே டேக் ஆஃப் ஆகி மேலே போயிடுது ஃப்ளைட்டு. அந்த அளவுக்கு கவிதை. என்ன அதுல ஒரு சிறப்புன்னா, நம்ம காலையில எழுந்து கண்ணை அப்படி தொடச்சிக்கிட்டு அப்படி வெளியே நிற்போம்ல படுக்கையில இருந்து. அதுக்கு என்ன உதாரணம் காட்டுறாங்கன்னா, என்ன படிமத்தில் உட்கார வைக்கிறாங்கன்னா, கண்ணிலிருந்து பாலாடையென வடிகட்டி விட்டு அடுப்பை பற்ற வைக்க நகர்கிறார் அப்படின்ற அந்த சொல்ற அந்த படிமம் இருக்குல்ல, அதுக்குள்ள நீங்க அதை யோசிச்சு பாருங்க. கண்ணிலிருந்து பாலாடையென வடிகட்டி விட்டு என்கின்ற அந்த தூக்கம் இன்னும் கண்ணிலேயே இருக்கு. அவன் 12 மணிக்கு தான் போயிருப்பான், இல்ல 2 மணிக்கு தான் போயிருப்பான். நான் இப்ப இங்க இருக்கேன்ல, பெங்களூர்ல இருக்கேன். பக்கத்துல நான் தினமும் இரவு உணவு அல்லது காலை உணவு சாப்பிடுகிற அந்த உணவகம் இருக்கு. அதுல அந்த அந்த உணவு எல்லாம் தீர்ந்து போன பிறகு ஒரு 10:45 அந்த கடையை க்ளோஸ் பண்ணுவாங்க. அதை சாத்தினாங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த பசங்களோட அந்த கிளீனிங் வேலையை ஆரம்பிக்கும், சுத்தம் பண்ற வேலையை ஆரம்பிக்கும். 12:30 மணிக்கு முடிப்பாங்க. காலையில மறுபடியும் 6 மணிக்கு கொடுக்கணும். அப்ப அந்த தூக்கம் ஒண்ணு உடல் அசதி, காலையில இருந்து உட்கார முடியாது. இப்போ கொஞ்ச நேரம் அதை அப்படியே விட்டீங்கன்னு வச்சுங்களேன், தூங்கிட்டோன்னு வச்சுங்களேன், அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுங்களேன், அந்த தூங்கின பிறகு என்ன ஆகும்னா அந்த கண்ணுல அப்படியே அந்த தூக்கம் இருக்கும். அப்படியே எழுந்து வந்தேன்னு வச்சுங்க, அதே மாதிரி பாலை அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, ஆடை கட்டிடும். அந்த கண்ணில் இருக்கின்ற உறக்கத்திற்கு அவர் தருகிற அந்த படிமம் பாலுக்கு மேல் இருக்கின்ற பாலாடை. இதுதான் அவருடைய சிறப்பு. கைகளில் சுட்டு புண்ணாகும் தழும்புகள்
கொதிக்கும் பாலின் குமிழிக்குள் கண் விழிக்க தொடங்குகின்றன ஒவ்வொன்றாய் என்று எழுதுகிறார். இலைப்பாராத அவரது உடல் வலியை பழைய நாளிதழ் ஒன்று கிழித்து அதில் வடை வைத்து சாப்பிடுகிறார்கள் வருபவர்கள். என்ன வரிங்க அது? அது எப்படி சொல்றது? மன்னர் சிரிக்கிறார் பாருங்க. இலைப்பாராத அவனது உடல் வலியை பழைய நாளிதழில் கிழித்து, பழைய நாளிதழென கிழித்து அதில் வடை வைத்து சாப்பிடுகிறார்கள். அந்த சுரண்டல் இருக்குல்ல, முதலாளித்துவத்துடைய சுரண்டல் இருக்குல்ல, இது எப்படி சொல்றது? அவனுடைய அவனை கிழித்து அதுல வடை வச்சு சாப்பிட்டிருந்தா கூட அது சின்னதுதான். அவனன்னு போட்டிருந்தா கூட அது சின்னதுதான். அவனை போடல. அவனுடைய வலியை பழைய பேப்பர் கிழித்து, அதுவும் சாதாரண பேப்பர்ல, புது பேப்பர் கிடையாது. பழைய பேப்பரு ஒன்று மக்கி அல்லது ஒன்றுத்துக்கும் பயன்படாது. இதுக்கப்புறம் அது பாஸ்ட் தூக்கி போட்டோம். அப்படிதான் இன்னைக்கு பழைய நிறைய பேருடைய வேலையாட்களுடைய இது. அதாவது வந்து அலுவலகங்கள் உள்ள கூட அப்படிதான் இருக்கு. அரசு அதிகாரிகளுக்கே இப்படிதான் நிலைமை. ஆட்சியாளர்கள் மாறும் பொழுது அதை யார் வேணாலும் பொருத்தி பார்த்துக்கலாம். அதில் வடையை வைத்து சாப்பிடுகிறார்கள் வருபவர்கள். அவர் வீட்டில் சவகாசமாக அமர்ந்து மழையை ரசித்து கொண்டே தேநீர் பருகும் நேரத்தை நாட்களுக்குள் தேடி பார்க்கிறது ஓய்வு. அந்த ஓய்வுன்ற அந்த ஒரே ஒரு சொல்லில் அந்த கவிதையினுடைய அந்த வரிகளுடைய ஒட்டுமொத்த நிறமும் மாறிடுதுங்க. இங்க வந்து என்னமோ ரொம்ப இவ்வளோ காத்திரமா சொன்ன கவிதை இந்த இடத்துல ஏதோ இதமா வரா மாதிரி இருக்கு. அவர் வீட்டில் சவகாசமாக அமர்ந்து மழையை ரசித்து கொண்டே தேநீர் பருகும் நேரத்தை நாட்களுக்குள் தேடி பார்க்கிறது என்று பார்க்கும் பொழுது சரி கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தி இருப்பாரோ நினைச்சா அந்த இடத்துல ஓய்வுன்னு போட்டு அந்த கவிதையை இன்னும் காத்திரமாக்குறாங்க. அதன் பிறகு ஓய்வில்லா உழைப்பில்தான் முன்னேற முடியாது என்ற நம்பிக்கை அவருக்கு சுட சுட தயாராகிறது தேநீராய் என்று அந்த கவிதையை நிறைவு செய்கிறார். ஒரு தேநீர் நம்ம குடிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பின்னால் இருக்கிற வலி இருக்குதுல்ல, அந்த வலி பெரிய வலி. உற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மதுரவாயில்ல அதிகாலை பேருந்து 3:45 அல்லது 4 மணிக்கு நான் பெங்களூர் கிளம்புறதுக்கு எடுத்தேன்னு வச்சுங்களேன், அங்கே ஒரு தேநீர் கடை இருக்கும். அந்த தேநீர் கடைக்கு ஓய்வுன்னு பார்த்தீங்கன்னா சரியா 12 அல்லது 12:30 2 மணி வரலையும் தான். அதன் பிறகு மறுபடியும் அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் போகும்போது அந்த ரெகுலராக ஒரு அந்த கடையில் ஒரு டீயை குடிச்சிட்டு நேராக படுத்தேன்னா நேராக ஒசூரில் தான் எழுந்துப்பேன். எழுந்துக்கவே மாட்டேன். அப்போ தான் எழுந்துப்பேன். அதுக்கப்புறம் நேராக அலுவலகத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும். அப்போ அந்த இடைப்பட்ட அந்த 1.5 மணி நேரத்தில் அவங்க என்ன தூங்கி என்ன பண்ண முடியும்? ஒரு தேநீரினுடைய ஓய்வு. இதே மாதிரியான தேநீரை பற்றி ஒரு சிறப்பான கவிதை நமது முன்னாள் பிரதம மந்திரி விபி சிங் அவர்கள் எழுதியிருப்பார். இந்த தொகுப்பு இங்கே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கவிதை. ஒரு துளி பூமி ஒரு துளி வானம்ட்டு. வாய்ப்பு இருப்பவர்கள் இந்த தொகுப்பை வாசிக்கணும். இதுலேயும் தேநீர் வடிகட்டின்னு ஒரு கவிதை இருக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த கவிதை இது. ஒரு கவிதை. அதே போல பிள்ளையார் சாணம்னு ஒரு கவிதை இருக்கும். அதில் ரொம்ப பிரமாதமான கவிதை. அந்த கவிதையை நினைவூட்டுகிற ஒரு கவிதையை நாகநந்தினி, அன்பு தோழமை நாகநந்தினி அவர்கள் தந்திருக்கிறார். தேவதைன்னு ஒரு கவிதைங்க. என்ன கவிதை தெரியுங்களா? அது அட்டகாசமான கவிதை. அந்த ஒரு கவிதைக்காகவே இந்த தொகுப்பை தந்த நந்தினியை போற்றி புகழலாம். இதுக்கு முன்னாடி தான் இருக்கு அந்த கவிதை. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பக்கத்திலே தான் இருக்கு. நீங்க வாசிங்களேன் அந்த கவிதையை. 19வது பக்கம் தான். நான் எங்கேயோ ஓடி போயிட்டேனே. சரி, இதோ இருக்கு பாருங்க. அந்த கவிதை அப்படியே வாசிங்க. நானும் வாசிக்கிறேன். வறுமையின் குரல் வலையாயிருக்கும் விசிலை ஊதிக்கொண்டு, அந்த 2-4 வார்த்தைக்குள்ள என்ன ஒரு படிமங்க, என்ன ஒரு படிமம். வறுமையின்
குரல் வளையாய் இருக்கும் விசிலை ஊதிக்கொண்டு. அந்த காலையில குப்பை எடுக்க வராங்கல்ல, இந்த அம்மா வண்டியை தள்ளின்னு வருவாங்கல்ல, அவங்க விசில் ஊதுவாங்க. ஆனா இவங்களுக்கு மட்டும்தான் அவங்க விசில் ஊதுற சத்தம் வறுமையின் குரலாய் கேட்டு இருக்கிறது. வறுமையின் குரல் வளையாய் இருக்கும் விசிலை ஊதிக்கொண்டு காலையில் வரும் குப்பை வண்டிக்காரம்மா ஒடுக்கப்படுதலையும் ஒதுக்கப்படுதலையும், ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க பாருங்க, ஒடுக்கப்படுதலையும் ஒதுக்கப்படுதலையும் குப்பைகளென கொட்டி குப்பை வண்டியை தள்ளி செல்கிறார். ஒதுக்கப்படுதல் ஓகே, ஒடுக்கப்படுதல் எப்படி குப்பையாகும்? அந்த கேள்வி வருது இல்ல. குப்பையை நீங்க ஒதுக்கி தான் போடுவீங்க, ஆனா ஒடுக்கப்படுவீங்களா அப்படின்னு கேள்வி வரும் பொழுது அந்த குப்பையை எடுத்து சென்று போய் சேர்ப்பவர்கள் ஒடுக்கப்படுபவர்கள். சுத்தம் சோறு போடும்னு சொல்றோம்ல, சுத்தம் செய்யறவங்களுக்கு சோறு போட்டிருக்குமா? அவங்களுக்கு என்னைக்குன்னா நம்ம ஒரு டீ வாங்கி கொடுத்துருக்கோமா? அவங்களுக்கு எதனா ஒரு கையில எதனா அவங்களுக்கு எதனா அவங்களுக்கு தேவைக்கு எதனா கொடுத்துருக்கோமா? அவங்கள எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ஆனால் அவனா நம்ம சொல்லிகிட்டே இருப்போம், சுத்தம் சோறு போடும், சுத்தம் சோறு போடும். நம்ம வீட்டுடைய கழிவறையை சுத்தம் செய்வதற்கு, ஒருவேளை அடைப்பெடுப்பதற்கு வருபவர்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? இந்த கண்ணோட்டம் எல்லாம் மாற வேண்டும் என்றால் இந்த தேவதை கவிதை உங்கள் கண் முன்னால் வர வேண்டும். அழுக்கை பார்த்து அருவருப்பை காட்டாத அயற்சியற்ற அவரது முகம் மானிட கண்ணாடியில் விழும் தேவதையின் பிம்பம் என்று எழுதியிருக்கார். என்ன கவிதைங்க, அட்டகாசமான கவிதை. நீங்கள் இதன் பிறகாவது குப்பையை அள்ளி போவது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அதாவது அவங்க செய்யற வேலைகள்ல அந்த ஒரு வேலை வந்து சின்ன வேலையா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுடைய குப்பை கூடையில இருந்து எடுத்து அப்படியே அந்த அந்த இதுல கொட்டுவாங்க, அப்படியே வண்டியை தள்ளிட்டு போயிடுவாங்க. ஆனா அதன் பிறகு அந்த குப்பையை அதை தனித்தனியா பிரிப்பாங்க. அதை பார்த்துருக்கீங்களா? அந்த இடத்துல நம்மளால அங்கிருந்து நம்ம கடந்து போகும்பொழுது நம்ம மூக்கை மூடிட்டு போவோம், ஹேண்ட்கர்ச்சீஃப் எடுத்து அப்படி மூக்குல வச்சுட்டு போவோம். அந்த ஒரு நிமிடம், சில வினாடிகள் நம்மளால் அந்த இடத்தை கடந்து செல்ல முடியாது. ஆனால் நாம் வாழ்கின்ற அந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கான எல்லா குப்பைகளையும் சீர் செய்து அதை தரம் பிரித்து எடுத்து செல்கின்ற அந்த அவர்களுடைய முகத்தில் எந்த வாட்டத்தையும் எந்த ஒரு சோர்வையும் நீங்கள் பார்க்க முடியாது, எந்த அருவருப்பையும் அவர்களிடம் பார்க்க முடியாது. மிக அனாவசியமா அழகா அந்த வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. டி நகருக்கு அலுவலகத்துக்கு போயிட்டு இருக்கேன் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி. அவசரமா போயிட்டு இருக்கேன். அடிக்கிற வெயில்ல குடும்பத்தோட அந்த அந்த வெய்ய நாள்ல அந்த காவாவை தூர்வாருவாங்க. அப்பதான் பண்ண முடியும். மழை காலம் வந்துருச்சுன்னா பண்ண முடியாது. அப்ப திடீர்னு நான் போயிட்டு அவசரமா போயிட்டு இருக்கேன். காலையில 10 மணிக்கே அவ்வளோ வெயில் அடிக்குது. வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. வண்டியை 2 வீலர் எடுத்து ஒரு ஓரமா நிறுத்திட்டு போயிட்டு என்ன பண்ணேன், அதுல எத்தனை பேர் வேலை செய்றாங்கன்னு அந்த சூப்பர்வைசர்கிட்ட கேட்டு, அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஜூஸ் தான். ஜூஸ் எல்லாருக்கும் அந்த பக்கத்துல அந்த ஒரு கடையில ஆர்டர் சொல்லிட்டேன். அதுக்கு மொத்தமா பணமும் குடுத்துட்டேன். குடுத்துட்ட பிறகு அப்படியும் மனசு கேட்கல. அந்த குழந்தைங்கலாம் வேற பக்கத்துல உட்காந்துட்டு அவங்க வேலை செய்யும்போதே அந்த அவங்க அப்பா அம்மாவோட அங்க அவங்க கையில ஒரு ரூ. 500 குடுத்து, இந்த குழந்தைங்களுக்கு எதனா வாங்கி குடுங்கம்மா, நான் கிளம்புறேன் அப்படின்னோனே, அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, என்ன புதுசா வந்திருக்கிற சூப்பர்வைசர். சார் நீங்க தான் இப்போ புதுசா சூப்பர்வைசரா ஜாயின் பண்ணியிருக்கீங்களா சார்? வணக்கம் சார் அப்படின்னாங்க. நான் இல்லை, உங்க சூப்பர்வைசர் அதை இருக்கிறாரு பாருங்க, அவரு தான். போற வழியில உங்களுக்கு களைப்பா இருக்கும், அதனால இதை வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த கண்களில் தெரிகின்ற அந்த சந்தோஷம் இருக்குதுல்ல, அதை கொடுக்கும் பொழுது, நீங்கள் அனுபவிக்கும் போதுதான் அதை உணர முடியும். இதன் பிறகு எளிய மக்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய கண்ணோட்டம் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் படைப்பாளர்கள், நாகநந்தினி போன்றவர்கள் தேவதைகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் எப்பொழுது இதே போன்ற தேவதைகளாக மாறப்போகிறீர்கள்? கொடுப்பதின் மூலமாக, புரிந்து கொள்வதின் மூலமாக, அவர்களை உள்வாங்கிக் கொள்வதின் மூலமாக நீங்கள் உங்களுக்குள் தேவதைகளாக மாறுவதற்கான வாய்ப்பை
இந்த காலம் கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்கள் மாறுங்கள். இன்னும் ஒரே ஒரு கவிதையை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். விடுமுறை விண்ணப்பம்னு ஒரு கவிதைங்க. இதெல்லாம் நான் வெளியீட்டு விழாவில் சொல்லாத கவிதை. இதெல்லாம் விடுமுறை விண்ணப்பம் எழுதுற அந்த கவிதையில விடுமுறை விண்ணப்பத்தை எப்படி எழுதலாம்? அவங்க கவிதை எழுதுறாங்க பாருங்களேன். அந்த விடுமுறை விண்ணப்பத்திற்கான அந்த கவிதை வந்து அதுல வந்திருக்கிற அந்த படிமம் இருக்குல்ல, அந்த படிமம் வந்து இதுல இருக்கிற பேஜ் நம்பரும் நான் கையில புத்தகமா வச்சுட்டு இருக்க பேஜ் நம்பரும் வேற வேறங்க. அதனாலதான் பிரச்சனையே வந்திருக்கு. இதுல 77 இருக்கு, எனக்கு புத்தகத்துல 81 இருக்கு. இப்போ விடுமுறை விண்ணப்பத்தை வளைந்த முதுகை போல மடித்து கொடுக்கிறேன். அது எடுத்த உடனே அந்த படிமம் இயல்பாகவே அவங்களுக்கு வந்துடுது. நம்ம என்ன சொல்லுவோம்? விடுமுறை விண்ணப்பத்தை பணிவாக மடித்து கொடுக்கிறேன் எழுதுவோம். வளைந்த முதுகை போல மடித்து கொடுக்கிறேன் என்பது பணிவு என்பதை சொல்வதை விட மிகவும் அவர்களுக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கிறேன் என்பதை சொல்லுகின்ற அந்த கவிதையாக இருக்கிறது. விடுமுறைக்கான காரணம் கேட்கும் கேள்வியில் உள்ள அதிகார தொனியில் ஆழ்துளை இங்கதான் கவிதையை வந்து அப்படியே தன்னுடைய என்ன சொல்றது, ஒரு 180 டிகிரிக்கு அப்படியே திரும்பி அப்படியே மேல போகுது பாருங்க. விடுமுறைக்காக காரணம் கேட்கும் கேள்வியில் உள்ள அதிகார துணியில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த குழந்தையை போல சிக்கிக் கொள்கிறது என் பரிதவிப்பு என்று எழுதுகிறார். இங்கதான் அந்த கவிதை வந்து உயரம் போகுது. ஆழ்துளை கிணறுக்குள் விழுந்த குழந்தையினுடைய வலி எப்படி இருக்கும், சூழ்நிலை எப்படி இருக்கும்? அவன் தவிச்சிட்டு இருப்பான். அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், இல்லை மனைவி எங்கன்னா அலுவலகத்துக்கு கூட்டு போட்ட வேண்டியதாக இருக்கும், சொந்தக்காரங்க யாருன்னா தவறி இருப்பாங்க, இல்லை ஏதோ முக்கியமான கல்யாணம் போகலன்னா வீட்டில் பஞ்சாயத்து ஆகிடும். அதுவும் நம்ம வீட்டு சைடு உறவினராக இருந்தால் பரவாயில்ல, பொண்டாட்டி வீட்டு சைடு உறவினராக இருந்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அந்த கல்யாணத்துக்கு போனால் இன்னைக்கு தெரியும் நீ வரமாட்டேன்னு, எனக்கு தெரியும் நீ வரவே மாட்டேன், இந்த கல்யாணம் இன்னைக்கு தானே உனக்கு எதனா முக்கியமான வேலை இருக்கும் உங்க அலுவலகத்தில் அப்படின்னு கேட்பாங்க. இப்படியான ஒரு பதபதப்போட நெஞ்சில வெந்நியை ஊத்தனா மாதிரியான ஒரு 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 என்ன சொல்றது, அந்த ஒரு பதபதைப்போடு நாம் அந்த வந்து விடுமுறையை கேட்போம். அதை கேட்கறவங்களுக்கு தெரியும். இதை வந்து நீங்க விடுமுறை விண்ணப்பம்ன்றீங்கல்ல, இதை பெண்களுக்கும் பொருத்தலாம். எப்படி பொருத்தலாம்னா, பெண்கள் வந்து இப்போ அவங்களுடைய கணவர்கிட்ட போய் வெளியே பிடிச்ச ஒரு இடத்துக்கு எங்கேயோ போறதுக்கு ஒரு பர்மிஷன் கேட்குறாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கே போறதுக்கு போறாங்க, அவங்க அக்கா தங்கச்சி வீட்டுக்கு போறதுக்கு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த நேரத்துலயும் அந்த கணவர் அப்பதான் அவர் வந்து உலகமகா கடவுள் ஆயிடுவார். அவரும் அப்படியா போயத்தான் ஆகணுமா அப்படி அந்த அந்த முக பாவனைகள் இருக்குல்ல, இவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா அந்த போராட்டம் இருக்குல்ல. ஆழ்துளை கிணற்றில் விழுந்த குழந்தையை போல சிக்கிக் கொள்கிறது என் பரிதவிப்பு என்று எழுதுகிற நாகநந்தினியினுடைய அந்த எழுத்து திறனை என்ன சொல்லி நான் பாராட்டுவது? அதுக்கு அடுத்தது எழுதுறாரு பாருங்க. ஆண்டையின் பார்வைகளில் முளைத்த அளவுகோல்கள் விடுமுறை தருவதற்கான காரணங்களை அளந்து விடுமுறைக்கு அனுமதி தருகின்றன. அவசிய தேவை கடவுளாயிருக்கும் கோயிலில் நாளின் நெற்றியில் விடுமுறையை திருமண்ணாய் பூச பலிபீடத்தில் வெட்டுப்படுகிறது அந்த ஒரு நாளிற்கான சம்பளம் என்று எழுதும் பொழுது என்ன அது எனக்கு தெரிஞ்ச அவர் வேலை செஞ்சிருக்காரா என்னன்னெலாம் தெரியல. ஆனா இந்த வலியை எப்படி உணர்ந்தார்? இந்த வலியை இத்தனை காத்திரமாக வெறும் கூறிய ஒரு ஈட்டியை போல எப்படி இந்த வார்த்தைகள் வந்து செறிவாக விழுகிறது என்பதுதான் என்னுடைய கேள்வி. விடுமுறையை திருமண்ணாய் பூச பலிபீடத்தில் வெட்டப்படுகிற என்கின்ற எழுதுகிற அந்த காத்திரமான அந்த வார்த்தை இருக்குல்ல, ஒரு 3 நாள் லீவு போய் கேட்டு பாருங்க. மன்னர்லாம் அலுவலகத்துல அவர் பணியாற்றுகிறார், ஒரு அரசு துறையில இருக்கிறார் ஆசிரியரா. அவங்க தலைமை ஆசிரியர்கிட்ட போய் கேட்கும் போது தெரியும். ஒருவேளை அவருக்கு சுலபமா கூட கிடைச்சிடலாம், ஏன்னா அவர் சிரிக்கிறாரு. அதே மாதிரி ரொம்ப கடுமையாக இருக்கிற அந்த அதிகாரி இருப்பான்ல, அவன் எல்லா தெலுங்குலும் பண்ணுவான். ஆனா நம்ம லீவு கேட்கும் போது தான் அவன் பயங்கரமான ஒரு இதுக்கு போயிடுவான். இப்படிப்பட்ட நிறைய கவிதைகள் இருக்கின்றன. இந்த கவிதை அதே மாதிரி பக்தியை பத்தி ஒரு கவிதை இருக்கும், தொங்கும் பக்தின்னு ஒரு கவிதை.
ரொம்ப சிறப்பான கவிதை. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் எனக்கு வாழ்த்துரை கொடுத்துருக்காங்க. அதனால நான் இதுக்கு மேலே நான் போனேன்னு வச்சுங்க, மைக்க பிடிங்குவார் மன்னன். அதுக்கப்புறம் சேரா ஃபோனை போட்டு, ஏன் சார் உங்களை வாழ்த்துறை தானே கூப்பிட்டாங்க, நீங்கள் என்னமோ அப்படியே உருகி உருகி நீங்கள் திறனாய்வு செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன இதெல்லாம் போங்குன்னு வேற சொல்லுவாங்க. ஆமா சார். எப்போ கேட்கணும்னு நினைச்சிட்டு தான் சார் இருக்கோம். பார்த்தீங்களா? அதனால அதெல்லாம் அவங்க சொல்றதுக்குள்ள நம்ம விட்டா ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய சிறப்பான இந்த தருணத்தை மீண்டும் மீண்டும் வாசிக்க வேண்டிய ஒரு தொகுப்பு. ஒருவேளை நீங்கள் வாசிக்கவில்லை என்றால் அத்துவான காடை அவசியம் வாசியுங்கள். உங்கள் கவித்திறனுக்கான ஊற்றாக, சுனையாக இது பல பாடுபொருள்களை உங்களுக்கு தரும். பல படிமங்களை எப்படி கையாள வேண்டும் என்கின்ற புரிதலையும் இந்த தொகுப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் என்று சொல்லி, அற்புதமான ஒரு நூலினை இன்று திறனாய்வு செய்த சேரா அவர்களுக்கும், ஒரு சிறப்பான படைப்பை தந்திருக்கின்ற நாகநந்தினி அவர்களுக்கும், இது போன்ற நல்ல நூல்களை இங்கே அடையாளம் காட்ட வேண்டும் என்று ஒரு இவர்களும் காத்திரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற என் பேரன்பு தோழமைகள் பீட்டராஜன் ஐயா அவர்கள், மன்னன் அவர்கள், வெற்றி நிலவன் அவர்கள், ஷாலினி ஜெரால்ட் அவர்கள், நமது தமிழியலன் ஐயா அவர்கள் என இந்த ஒட்டுமொத்த பட்டறைக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தையும் மகிழ்ச்சியும் பாராட்டுக்களையும் நன்றியும் சொல்லி என்னுடைய வாழ்த்துரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. நூல் திறனாய்வு 35 நிமிடம், வாழ்த்துறை 25 நிமிடம். மகிழ்ச்சி. எப்படியோ ஒரு மணி நேரம் ரவுண்டா நிம்மதி எடுத்துக்கோங்கிறது எங்களுக்கு தெரியும். 30 நிமிடங்கள்லாம் கொடுத்திருந்தீங்க நீங்க, நான் கேட்டப்போ. அதுல எனக்கு பங்கு சீக்கிரமா முடிச்சிட்டாங்க. அதுல 15 நிமிஷத்தை கடன் வாங்கிக்கிறேன் நானு. பரவாயில்ல, அந்த அரங்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் விரட்டிடாம இருக்கிறதுக்காக அவங்க முதல்ல கூப்பிட்டுருவோம். ரொம்ப நேரமா காத்திருக்கிற அவங்க சுசித்ரா அம்மா வாங்க, அவங்களுடைய வாழ்த்துறை. அனைவருக்கும் வணக்கம். நாகநந்தினிக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவங்க கவிதை அவங்களது அவங்களுடைய வயசுக்கும் அவங்களுடைய எழுதியிருக்க எழுத்துக்களுக்கும் அதுதான் யோசனை. அப்படியே பிரமிப்பா தான் இருக்கு அவங்களுடைய எழுத்துக்கள். எப்படி இந்த அளவுக்கு இந்த வயசுல அவங்களால 70-80 வயசு கடந்த வழிகளை எல்லாம் அவங்க வார்த்தைகளையும் அவ்வளவு அழகா போட்டு நல்லா எழுதியிருக்காங்க. அது ரொம்ப வியப்பிற்குரியதா தான் இருக்கு. அதே மாதிரி சேராம்மா சொன்ன மாதிரி அவங்களோட கவிதைகள்ல காதல் கவிதை எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது ஏன் காதல் கவிதைகள் மட்டும் ஏன் அவங்க எழுதல? அதுக்கு ஏதாவது ஸ்பெஷலா காரணம் ஏதாவது இருக்கா? எதனால அது மட்டும் எழுத முடியல அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி. அவங்களால சொல்ல முடிஞ்சா பதில் சொல்லலாம். மற்றபடி வாழ்த்துக்கள். நன்றி. அவங்க இப்போதைக்கு அறம்பாடிக்கிட்டு இருக்காங்க, பின்னாடி பாடுவாங்க. உங்களுடைய வாழ்த்துறைக்கு நன்றி. ஐயா திவாகரன் ஐயா வாங்க. வரதன் ஐயா வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. காதல் கவிதை இல்லை என்று யார் சொன்னது? பெருங்காதல்னால் தான் இந்த கவிதையே பிறந்தது. மானுட சமுதாயத்தின் மீது, ஏழ்மையின் வறுமையின் கீழ் இருக்கிற மக்களின் மீது இருக்கிற அது பெருங்காதலினால் உண்டான கவிதை தான் இது. அப்படி லேசா கிழிந்தால் மொக்கிற இந்த தேகத்தை பாடுவதுதான் காதல் கவிதை. அந்த மாநில சமுதாயத்தின் மீது பெருங்காதல் கொண்டு எழுதுவதுதான் பெருங்கவிதை. அதில் காதல் இல்லை என்று யாருன்னு சொல்ல முடியாது. எல்லாமே அந்த பெருங்காதலால் பிறந்ததுதான். அந்த அம்மாவை என்ன பாரதியை முதிர்ந்த அனுபவமும் இளமையான உடலும் கேட்டார். அது அந்த அம்மாவுக்கு வாய்த்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். முதிர்ந்த அனுபவமோ, முதிர்ச்சியுடைய ஒரு மனிதனுடைய அனுபவமோ, இளமையுடைய ஒரு உடலும் எனக்கு வேண்டும் என்று பாரதி வேண்டிக் கொண்டார் என்று பாரதி கிருஷ்ணகுமார் சொன்னார் ஒரு முறை. அது மாதிரி அந்த இளமையான மனத்துல அவ்வளவு முதிர்ச்சியான கருத்துக்கள். ஏன்னா சமுதாயத்தை உற்று பார்க்கிற போது, ஏன்னா இப்ப ஒரு விலங்குகள் இருந்த காட்டில் நாம வாழ்ந்தோம். மனிதர்கள் வாழ்கிற காட்டுல விலங்குகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதனால இந்த அத்வான காடு என்பது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. ஏன்னா இப்ப எல்லாம் யாருமே சிந்திக்க மாட்டேன்றாங்க, சிந்திக்கிறதையும் கேட்கவும் மாட்டேன்றாங்க. அப்படியே கும்பலா கோயிலுக்கு போறதோ வர்றதோ, ஏதாவது ஒருத்தர் கல்பரை யாத்திரை நினைக்க மரத்தையே பத்த வச்சு போயிடுறாங்க.
எல்லாமே ஒரு காட்டுல இருக்கிற மிருகங்களாக இருந்திருந்தால் கூட மகிழ்ச்சியாக இருந்திருக்குமோ என்று சொன்னாங்கல்ல திறனாய்வாளர்மா. அது மாதிரி மிருகங்களாக இருந்திருந்தால் கூட ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கு. நம்ம பூமியாவது மகிழ்ச்சியாக இருந்திருக்கு. மனிதனாக பரிணாமம் கொண்டு அறிவியல் வளர்ச்சியெல்லாம் பெற்று இன்னும் மிருகத்தை விட அறிவு கூறிய அறிவாக இல்லாமல் அது பின்னோக்கி செல்கின்ற அறிவாக பல பேருக்கு இருப்பதனால் இது போன்ற கவிஞர்கள் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கிறது. வெள்ளத்தின் பெருக்கை போல கலை பெருக்கும் கவி பெருக்கும் மேவுமாயின் பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குருடரெல்லாம் விழி பெற்று பதவி கொள்வார் அப்படின்னு அந்த அம்மாவனுடைய அந்த கவிதையை அதை நினைக்கிற போது பாரதியினுடைய வேண்டுகோள் தான் இங்க நிறைவேறி இருக்கிறது. இது போன்று இன்னும் பல பேர் இன்னும் அம்மா நிறைய கவிதைகள் எழுத வேண்டும். ஏனென்றால் காதல் அப்படிங்கிறது இந்த சமுதாயத்தின் மீது கொண்ட காதல் தான் பெருங்காதல் என்று நான் நினைக்கிறேன். நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். மகிழ்ச்சிங்க ஐயா. உங்களுடைய கருத்தை நாங்க முழுமையாக வழிமொழிகிறோம். ஒரு பேரன்பு இல்லாத பொழுது சமூகத்தின் மீதோ மக்கள் மீதோ ஒரு பேரன்பு உள்ளவர்களுக்கு மீது தான் அந்த கோபம் வரும். அதோட அன்போட வெளிப்பாடு தான். அந்த அன்புக்கு நாம ஒரு இடத்துல காதல்னு வைக்கிறோம், ஒரு இடத்துல அன்புன்னு வைக்கிறோம், ஒரு பேரன்புன்னு வைக்கிறோம். அவருடைய படைப்பு அவருடைய அகவைக்கு மீறியதாகவும் அவருடைய அனுபவத்தை தாண்டியதாகவும் இருக்கிறது என்பது அவருடைய படைப்பின் வழியாக நாம் அறிய முடிகிறது. அடுத்ததாக அரங்கத்தில் இருக்கக்கூடிய வாசுகி அம்மா வாங்க. வாசுகி ஜி இருக்கீங்களா? சரி. ராம்தாஸ்ன்னு இருக்காங்க. சாம்சங்னு ஒரு எண்ணில் இருக்கிறீங்க ஐயா. நீங்க பேசுறதா பேசுங்கய்யா. ஒளி வாங்கி வணக்கம். பேசுங்க. அறிவு சான்றோர் அனைவருக்கும் வணக்கம். நன்றிங்க அழைச்சதுக்கு, வாய்ப்புக்கு நன்றி. நானும் அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த பெரும் காதல் இந்த சமூகத்தின் மேல அவங்களுக்கு எவ்வளோ இருந்திருந்தா இந்த மாதிரி படைப்புகளை நமக்காக கொடுத்திருப்பாங்க. போல சரி, அவங்களுக்கு இணைப்பு சிக்கல்னால அவங்களோட தொடர முடியல. ஐயா, சாம்சங் இதுல இருக்கீங்களா? பேசுறீங்களா? இல்ல, அவங்களுமே கூட வெளியேறிட்டாங்க தோழர். ஆமா. சரி, நாம ஏற்புரைக்கு போயிடலாம். ஏற்புரைக்கு வந்துடலாம். ஏற்புரைக்கு முன்னாடி நான் செய்தி சொல்லணும்னு நினைச்சேன். இருந்தாலும் ஏற்புரை நேரம் கருதி நம்ம ஏற்புரை வந்துடலாம். நாகநந்தினி ஒரு அருமையான நூலினை வழங்கி இருக்கக்கூடிய நிறைய அனுபவ நுணுக்கங்களை என்னுடைய நூலாக வைத்திருக்கிற நாகநந்தினி தன்னுடைய ஏற்புரை. அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எனது அன்பான வணக்கம். உண்மையாவே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. சான்றோர் தளத்துல என்னுடைய புத்தகத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொன்னப்பவே எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியா இருந்தது. அதுவும் சேரா கிருஷ்ணகுமாரி அம்மா அவர்கள் ரொம்ப அருமையா திறனாய்வு செஞ்சாங்க. அது முக்கியமான ஒரு உச்சத்துல இருக்கக்கூடிய கவிஞர்களுடைய கவிதைகளோட என்னுடைய கவிதைகளை ஒப்பிட்டு சொல்றது எனக்கு ரொம்பவும் பெருமையா இருந்தது. அதுவும் தமிழ் இயலன் ஐயா அவர்கள் ரொம்பவும் அழகா என்னுடைய கவிதைகளை எடுத்து கொண்டாரு. அவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் கிருஷ்ணகுமாரி அம்மா அவர்களுக்கும் நான் ஒரு பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். அவங்க ஒவ்வொரு படிமங்களையும் அழகா எடுத்து சொன்னாங்க. நான் பார்க்காத சில கோணங்களையும் அவங்க எடுத்து சொன்னது எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அடுத்ததா பாபு ஐயா அவர்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவர் என்னுடைய கவிதை துறையில அவர் என்னுடைய தந்தைன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு என்னைய வளர்த்திருக்காரு. பாபு ஐயாவுடைய அறிமுகம் கிடைக்கிறதுக்கு முன் பின்னு என்னுடைய வாழ்க்கையை பிரிக்கலாம். அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாறதுக்கு என்னுடைய துளை என்னுடைய நோக்கம் எதுல இருக்கு, என்னுடைய திறமை எதுல வளர்க்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதன் மேல கவனம் செலுத்தி என்னை வளர்த்து விட்டுருக்காரு. வளர்த்து கொண்டும் இருக்கிறாருன்னு தான் சொல்லணும். அவருக்கு நான் பெரிய நன்றிய சொல்லிக்கிறேன்.
எனக்கு இந்த கவிதைகள்லாம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்ட மனிதர்களுடைய பிரதிபலிப்பு தான் சொல்லுவேன். நான் அரசு பள்ளியில தான் படிச்சேன். இப்ப அரசு பள்ளியில எல்லா எல்லா வீட்டு பிள்ளைகளும் வந்து படிக்கிறாங்க. அதாவது அப்பர் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லா வீட்டு மாணவியர்களும் இப்ப படிக்கிறாங்க. ஆனா நான் அரசு பள்ளியில சேர்ந்த காலகட்டத்துல வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களும் அதுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களும் தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி என்னுடைய தோழிகளும் தோழர்களும் அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் இந்த தொகுப்புல வர வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அத வந்து ஒரு இலக்காரமா பார்க்கிற சூழ்நிலைய வந்து நான் அப்போ என்னால பார்க்க முடிஞ்சது. அது என்னை ரொம்ப வேதனைப்படுத்தியது. ஆனா உண்மையில அவங்க நேர்மையா இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த உலகத்துல நிறைய தொழில்கள் இருக்கு. ஆனா நேர்மை செய்யற எந்த தொழிலுமே உயர்ந்த தொழில் தான். அது குப்பை அள்ளுறதா இருக்கட்டும், இல்ல பெரிய தொழிலதிபர் தொழில் செய்யற வேலையா இருக்கட்டும், அத்தனை தொழில்களும் நேர்மை செஞ்சாங்கன்னா அது உயர்வான தொழில் தான். அந்த கண்ணோட்டம் பல பேருக்கு இல்லைங்கிற ஆதங்கம் தான் இந்த கவிதைக்கு நான் படிச்சேன். கழிவு நீர் தொட்டிக்குள் கவிதையெல்லாம் வந்து நான் பேப்பர்ல செய்தித்தாள்கள்ல படிச்ச விஷயம் என்னன்னா, ஆப்பிரிக்கால ஒரு நாடு, அந்த நாடுல வந்து அமைச்சர்களுக்கே டேப் தொடுதிரை கண் வந்து பயன்படுத்த தெரியாது. அவங்க அமைச்சர்களே அந்த அளவுக்கு தான் அறிவு படைத்தவர்களா இருக்காங்க. ஆனா அந்த நாட்டுல கூட மலக்குழியிலயோ அல்லது செப்டிக் டேங்க்லயோ இறங்கி சுத்தம் பண்றதுக்கு தனியா இயந்திரங்கள் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி அடையாத நாடுகள்ல கூட இருக்கு. ஆனா இந்தியா நம்ம நாட்டுல இன்னும் மனிதர்கள் அந்த குழிக்குள்ள இறங்கி கழிவுகளை சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது எனக்கு ரொம்ப வேதனை தரக்கூடிய விஷயமா இருந்தது. அடுத்தது வறுமை வந்து அது ஒரு வார்த்தையில சொல்லிட முடியாது. அது ஒரு குடும்பத்தினுடைய ஒரு சமுதாயத்தினுடைய வழிகளை அடக்கிய ஒரு சொல் தான் வறுமையா நான் பாக்குறேன். என்னுடைய தோழி ஒருத்தி இருந்தா, அவ ரொம்ப நல்லா படிப்பா. எல்லாத்துலயுமே 100க்கு 100 அந்த அளவுக்கு தான் வாங்குவா. அப்ப 1200க்கு தான் வந்து மதிப்பெண்கள் அரசாங்கம் 12ஆம் வகுப்புக்கு இருந்தது. 10 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். 10 மார்க் கணக்கு, அப்புறம் பெரிய பெரிய கேள்வி பதில்கள், இயற்பியல், வேதியியல் எல்லாம் நிறைய இருக்கும். இப்ப 4-5 பக்கம் எழுத வேண்டியதா இருக்கும் அந்த கேள்வியினுடைய பதில்கள். அது குட்டி குட்டியா எழுதிக்கிட்டு இருப்பா. எதுக்கு இப்படி கண்ணுக்கே தெரியாம எழுதிக்கிட்டு இருக்க, நோட்டுலயே இப்படி எழுதிக்கிட்டு இருக்கா, அதான் இவ்வளவு பக்கம் இருக்குல்ல அப்படின்னு கேட்பேன் நானு. அப்ப அவ சொல்லுவா, சீக்கிரமா தீர்ந்துரும், நான் பெருசா எழுதுனா நோட்டு சீக்கிரமா தீர்ந்துரும், அடுத்து நோட்டு வாங்குறதுக்கு எனக்கு காசு வேணுமே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்பா. அது எனக்கு ரொம்ப வலி ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமா இருந்தது என் வாழ்க்கையில. இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களும், நான் கடந்து வந்த மனிதர்களுடைய பிரதிபலிப்பு தான் இந்த அத்துவான காடு தொகுப்பு. இப்ப நாம கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு இருக்கோம்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த காலத்துல நான் வந்து எங்க பாட்டி கிட்ட எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். கழிவறை எல்லாம் வந்து இப்ப இருக்கிற மாதிரி இருக்காது. மனிதர்கள் வந்து கூடையில வந்து துப்புரவு தொழிலாளி அந்த கரண்டியில மலத்தை அள்ளி சாம்பல் போட்டு அள்ளி அதை கூடையில வச்சு தலையில தூக்கி கொண்டு போவாங்கன்னு கவிஞர் சுகிதராணி அவர்கள் கூட ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. அந்த கவிதை மூலமா தான் எனக்கு தெரிஞ்சது அந்த அளவுக்கு நம்ம சமுதாயம் பின்னோக்கி இருந்து இப்ப முன்னோக்கி வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. இருந்தாலும் நம் சமுதாயத்துல நிறைய பிழைகள் இருக்கு. அந்த பிழைகளை சுட்டி காட்டணும்னு தான் இந்த கவிதைகளை எழுதினேன். இந்த காதல் கவிதைகள் ஏன் எழுதலைன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வரதன் அவர்கள் சொன்னது மாதிரி எனக்கு சமுதாயத்தின் மேலதான் பெருங்காதல் இருந்தது. இப்போ இருக்கு, எப்பவும் இருக்கும். காதல்ங்கிறது ஒரு மனிதருக்கு எதன் மீது வேணும்னாலும் வரலாம். எனக்கு கவிதைகள் மீது பெருங்காதல் இருக்கு. கவிதைகளுடைய உவமைகள் மீதும் படிமங்கள் மீதும் குறியீடு மீதும் பெருங்காதல் இருக்கு. அது எனக்கு போதையதான் தரும். அதனுடைய தாக்கம் தான் நான் என்னுடைய கவிதைகள்ல படிமங்களையும் குறியீடுகளையும் உவமைகளையும் நான் கொண்டு வர்றேன். அடுத்தது இந்த அழகான மாலை வேளையில என்னுடைய புத்தகத்தை
அறிமுகம் செய்யறதுக்கு ஒரு சிறந்த தளமா விளங்கிய சான்றோர் தளத்துக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அழகா நெறியாள்கை பண்ணிக்கிட்டு இருக்க மன்னன் அவர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்ட அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சிமா. கிருஷ்ணகுமாரி அம்மா ஏதாவது சொல்றீங்களா? ஏதாவது விடுபட்ட செய்தி சொல்றீங்களா? சரி, நம்முடைய இறுதி பகுதிக்கு வந்துடுறோம். தொடக்கத்தில் அரங்கு நிறைந்த தோழர்கள் இருந்தார்கள். நம்முடைய இப்பொழுது அருகே வந்திருக்கிற அண்ணன் கவிஞர் பூவை சாரதி அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். இடையிலே சென்றிருக்கிற ராமதாஸ் அவர்கள் மயிலாடுதுறையிலிருந்து அவர்களையும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலை பற்றி நாம் குறிப்பிட வேண்டும் என்றால், சதைக்குள்ளே வளரும் எலும்புகள் போல தனக்குள்ளே தன் மத பிணைப்பை வளர்த்து வருகிறான் அப்படின்னு ஒரு கவிதை இருக்கும். ஒரு கவிதையில் ஒரு 4 அடிகள் அது போல வருது. அவனுடைய கடவுள்ங்கிற தலைப்புல, சதைக்குள்ளே வளரும் எலும்புகள் போல தனக்குள்ளே தன் மத பிணைப்பை வளர்த்து வருகிறான். அது இயல்பா நடக்கிற ஒன்று. ஆனா அது எப்படி ஒரு உடலின் தசைக்குள்ளே வளர்கிற எலும்பை போல மதத்தை பற்றிய ஒரு பற்றுதலை வைத்திருக்கிறான் என்கிற செய்தியை அவர் படிக்கிற போது என்னுடைய கவிதை ஒன்று எனக்கு நினைவுக்கு வந்தது. இவர் மதத்தை பற்றி எழுதியிருக்கிறார். நான் எழுதியிருப்பேன், மாம்பழத்தினுள் வளரும் வண்டை போல் மரபணுவில் மறைந்தே வளர்கிறது சாதி என்று எழுதியிருப்பேன். இது அதை படித்த உடனே எனக்கு அதே அந்த ஒப்புமை, சதைக்குள்ளே வளரும் எலும்புகள் போல தனக்குள்ளே தன் மதப்பிணைப்பை வளர்த்து வருகிறான் என்கிற கவிதையை படிக்கிற பொழுது என்னுடைய பூத்து குலுங்கும் போதி மர தொகுப்பில் இருந்த ஒரு கவிதை எனக்கு நினைவு வந்தது. அதான் மாம்பழத்தின் வளரும் மண்டை போல் மரபணுவில் மறைந்தே வளர்கிறது சாதி என்ற அந்த கவிதை. அதே போல இன்னொரு இடத்துல இந்த விதிவிலக்கு என்ற ஒரு கவிதையிலே, அவமான மணல் பறந்த ஒடுக்கப்பட்ட வெட்ட வெளியில் கீழிருக்க வேண்டியவன் என சொல்லி என்னை தாழ்த்திய சொற்களை முறுக்கி செய்த சாட்டையால் என் முதுகில் அடிக்கிறார்கள், உரைகிறது உடலில் ஓடும் பறையின் குருதி என்று ஒரு கவிதை, விதிவிலக்கு என்கிற கவிதை. அதிலே வருகிற ஒரு 4 அடிகள். அதை படிக்கிற பொழுது இந்த வரியினுடைய அந்த கோபம், கருப்பு என்கிற தலைப்பிலே அண்ணன் அரிமதி அவர்கள் குறிப்பிட்டிருப்பார். அடித்து நொறுக்குவான் பண்ணையாரை எல்லா கோபங்களோடும் சுடுகாட்டில் என்று முடித்திருப்பார். தலைப்பு கருப்பு, அடித்து நொறுக்குவான் பண்ணையாரை எல்லா கோபங்களோடும் சுடுகாட்டில். பிணம் எரிகிற பொழுது அந்த நரம்புகள் முறுக்கேறுகிற பொழுது தானாகவே பிணத்தினுடைய கை கால்கள் மேலே தூக்கும். அது இயல்பு. அதை ஒடுக்குவதற்காக பச்சை மூங்கிலை கையில வைத்திருப்பார்கள். அப்படி எரிகிற பிணத்திலிருந்து கையோ காலோ மேலே வருகிற போது ஓங்கி அடித்து அதை எரிய வைப்பது பிணம் எரிப்பதின் போது நிகழ்கிற ஒரு நிகழ்வு. அதை குறிப்பிடுகிறார். அவன் இயல்பாக ஆண்டையினுடைய பிணம் எரிகிறது. அது சாதாரணமாக அந்த நரம்பு எரிகிற பொழுது முறுக்கேறி கால் அல்லது கை உயர்கிற பொழுது பிணத்தை எரித்துக் கொண்டிருக்கிறவன் ஓங்கி அடிக்கிறான். அந்த அடி என்பது பல தலைமுறையின் கோபம் அதில் இருக்கிறது என்பதைத்தான் அவர் குறிப்பிடுவார். அடித்து நொறுக்குவான் பண்ணையாரை எல்லா கோபங்களோடும் என்கிற சொல்லுக்குள் பல நூற்றாண்டு கோபம் தேங்கி இருக்கிறது. அடித்து நொறுக்குவான் பண்ணையாரை எல்லா கோபங்களோடும் சுடுகாட்டில் என்று முடிப்பார். அப்படி சிவப்பு என்று ஒரு கவிதை, மரக்கிளையில் குழந்தை, வரப்பில் பண்ணையார், பயிரில் சிந்துகிறது பால். தலைப்பு சிவப்பு, மரக்கிளையில் குழந்தை, வரப்பில் பண்ணையார், பயிரில் சிந்துகிறது பால். இதுவும் அறியும் ஒரு கவிதை தான். இப்படி ஒரு நல்ல கவிதைகளை நினைவூட்டுகிற கவிதையாக இவருடைய படைப்பு இருக்கிறது. நாம் அவருடைய அகவையை பொறுத்து அவருடைய படைப்பினுடைய ஆழத்தை மதிப்பிட முடியாத அளவிற்கு வீச்சும் வீரியமும் ஆழமும் உடைய படைப்புகளை கொண்டவராக அவருடைய படைப்புகள் வீச்சுள்ளதாக இருக்கிறது. அவர் மென்மேலும் பல்வேறு
படைப்புகளை கொண்டு வர வேண்டும், அது பரவலாக்கப்பட வேண்டும். பாபு சசிதரன் குறிப்பிட்டதை போல இப்பொழுது இருக்கிற முற்போக்கு படைப்பாளிகளை விடவும் இவர் கூர்மையாக எழுதுகிறவராக இருக்கிறார். நான் அதை படித்த பிறகுதான் தெரிந்து கொண்டேன், சேராவுக்கு கொடுக்காமல் நாமளே செய்திருக்கலாமே என்று நான் நினைத்தேன். எப்படி வாழ்த்துறை இப்பொழுது நூல் திறனாய் உரையாக மாறியதோ அதே போல எனக்கும் ஒரு ஆசை அதை படித்த பொழுது தோன்றியது. ஏனென்றால் பல கவிதைகளை படிக்கிற பொழுது வெவ்வேறு கவிதைகளை எனக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருந்தன. எந்த ஒரு கவிதையும் நினைவு அடுக்குகளிலிருந்து எடுப்பதற்கு எளிதாக அவருடைய கவிதைகள் நமக்கு பலவற்றை நினைவுபடுத்துவதாக இருந்தது. எனவே ஒரு வளமான எதிர்காலம் அவருக்கு இருக்கிறது. நல்ல படைப்புகளை இந்த சமூகத்திற்கு அவர் தர அணியமாக இருக்கிறார். அவரிடம் ஒரு ஆழ்ந்த அகன்ற பார்வையும் படிப்பும் படிப்பினையும் படைப்பாற்றலும் ஊக்கமும் இருக்கிறது. வாழ்க வளர்க என்று சொல்லி வாழ்த்தி இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பான ஒரு நூல் திறனாய் உரையை வழங்கி இருக்கிற நிமிர் இலக்கிய வட்டத்தினுடைய செயலர் கவிஞர் கிருஷ்ணகுமாரி அவர்களுக்கு சான்றோர் தளத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அரங்கத்திலே வந்து ஒரு சரிவான ஒரு வாழ்த்துணையினை வழங்கி சிறப்பித்திருக்கக்கூடிய நிமிர் இலக்கிய வட்டத்தினுடைய நிறுவனர் இனிய நண்பர் பாபு சசிதரன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. அதே போல அரங்கத்தில் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை இருந்து நிகழ்வை சிறப்பித்து வாழ்த்துறை வழங்கியிருக்கிற அம்மையார் சுசிதா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழ்த்துறை வழங்கிய ஐயா வரதன் அவர்களுக்கும் அதே போன்று தொடக்கத்திலேயே வாழ்த்துறை வழங்கி இந்த தளத்தினை நமக்கு இணைப்பினை நமக்கு வழங்கி சிறப்பித்திருக்கிற ஐயா தமிழ் ஈழன் அவர்களுக்கும் பணி நிமித்தமாக இடையிலே சென்றிருக்கக்கூடிய பேராசிரியர் வெற்றி நிலவன் அவர்களுக்கும் வெளிநாட்டில் இருந்தாலும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டு அதை ஆர்வமாக இருக்கக்கூடிய ஐயா பீட்டர் ராஜன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் வர இயலவில்லை என்றாலும் நம்முடைய நிகழ்வோடு எப்போது இணைந்திருக்கக்கூடிய ஷாலினி ஜெரால்ட் உள்ளிட்ட பெருமக்களுக்கும் நிறைவாக தன்னுடைய ஏற்புரையின் மூலமாக எந்த விதமான படைப்பு உத்திகளை கையாளுகிறேன், எது என்னுடைய காதலாக இருக்கிறது என்பவற்றையெல்லாம் நமக்கு ஒரு இளம் வயதிலேயே ஒரு முதிய பார்வையோடு நமக்கு வழங்கி இருக்கிற படைப்பாளர் இந்த நூலினுடைய ஆசிரியர் கவிஞர் நாகநந்தினி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்லி அரங்கத்தில் வந்திருந்து பெயர் விடுபட்டிருக்கிற அண்ணன் இருக்கக்கூடிய அண்ணன் கோவை சாரதி உள்ளிட்ட அத்தனை சான்றோர் பெருமக்களையும் வாழ்த்துக்களை சொல்லி வணக்கங்களையும் சொல்லி நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தோழர். ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி நிறைவு செஞ்சுக்கிறேன் தோழர். உங்களுடைய அந்த இயக்கம் வெகு விரைவில் நிமிரில் ஈர்க்கப்படும். சரி சரி. அத்துவன காடு நிமிரில் அறிமுகம் செய்யப்படும் இருக்கும் பொழுது நீங்கள் தான் நிச்சயமாக அந்த நூல் குறித்தான அறிமுக உரையை செய்வீர்கள் என்பதை நான் இங்கே உறுதியாக வாக்காக அளிக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் வந்து செய்து நாகநந்தினிக்கும் பெருமை சேர்க்க வேண்டும். அதாவது சில நூல்களுக்கு நாம சில தரவுகளை திரட்ட வேண்டியிருக்கோம். நாம வந்து நூலை எடுத்து அதுல இருந்து சான்றுகளை சொல்லுவோம். இதில் நமக்கு அப்படி தோணவில்லை. நமக்கு வந்து நம்ம படிச்சுட்டோம்னா நமக்கு எங்கெங்கெல்லாம் படித்ததோ அதெல்லாம் நமக்கு தானாகவே நினைவு சாளரங்களில் அது வந்து தானாகவே நமக்கு வெளிப்படுகிற பொழுது நம்ம சொல்றதுக்கு ரொம்ப எளிதா இருக்கும். போகிற போக்கில் நம்ம நிறைய செய்திகளை சொல்வதற்கு வாய்ப்புடையதாக இருக்கிறது. நான் அவரை பற்றி நிறைய சொல்வதற்காக இருந்தேன். தொடக்க வகையில் சொல்ல வேண்டும் என்று கருதி இருந்தேன். ஆனால் இணைந்த முடிந்ததை தவிர இணையத்தில் இணைய முடியாத சூழல் வந்து விட்டதுனால என்னுடைய வரவேற்புரையே மாறி போயிடுச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் மிக சிறப்பான ஒரு நிகழ்வாக இது அமைந்தது. கண்டிப்பா நீங்க ஏற்பாடு செய்யற பொழுது நம்ம அந்த கண்டிப்பா ஒரு சில வாரங்கள் போனதும் நம்ம நிகழ்ச்சி வச்சலாம். ஏன்னா இப்பதான் நம்ம இந்த நிகழ்வு இதுல வச்சிருக்கோம். ஒரு சில வாரங்கள் போனதும் நம்ம நிமிர்ல வச்சிடலாம். நீங்க தான் ஹோஸ்ட் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எப்படியே க்ளோஸ் பண்ணுங்க. நான் ஐயாட்ட சொல்லணும். கிருஷ்ணகுமாரி ஹோஸ்டா இருக்காங்க தோழர். நம்ம க்ளோஸ் பண்ணுங்க. நீங்க தான் ஹோஸ்ட்ல இருக்கீங்க.